ஸ்தோத்திரம் ஐயா. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த திருவிருந்து ஆராதனைக்காக நம்மை கர்த்தர் அழைத்து வந்ததற்காக நன்றி. ஆமென். நம்மை தகுதிப்படுத்தி கொள்ளலாம். நேற்றைய தினத்திலே வந்தவர்கள் தகுதிப்படுத்தி கொண்டார்கள். இன்றைக்கும் தகுதிப்படுத்தி கொள்ளும்படியாக நாம் அனைவரும் எழுந்தெடுத்து நின்று இந்த வேளையில் நம்ம ஒப்பு கொடுக்கலாம். ஹல்லேலூயா, ஹோசானா என்று சொல்லுங்கள் எல்லாரும், இன்னும் சத்தமாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹோசானா என்றால் எங்களுக்கு உதவி செய்யும் இரட்சகரே. என்னவா? எங்களுக்கு உதவி செய்யும் இரட்சகரே. ஆமென். ஹல்லேலூயா. அவர் இரட்சகராக இருக்கிறார், உதவி செய்கிறவராக இருக்கிறார். ஓசானா என்றால் உதவி செய்யுங்க இரட்சகரே என்று சொல்லி அவரோடு கூட கேட்கிறவராக இருக்கிறது. அந்த நாட்களில் இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படியாக ஓசானா என்று பாடி இயேசு கிறிஸ்துவை வரவேற்றார்கள். இன்றைக்கு நம் இரட்சகராக நம் மத்தியிலே அவர் இருக்கிறார், நம்ம எல்லாம் ரட்சிக்க வாய்த்திருக்கிறார். இன்னும் போய் அந்த ரட்சிப்பை முடிப்பதற்காக உதவி செய்யுங்க என்று சொல்லி நாம் ஓசானா என்று சொல்ல போகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கலாம். எல்லாரும் கண்களை மூடி தாழ்த்தி ஒப்பு கொடுங்க. உங்களுடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கும்படியாக கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுங்கள். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் கர்த்தாவே இந்த ஆராதனை வேளையில் இறங்கி வருவதாக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல எங்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் இந்த ஆராதனையிலும் செய்யப்படுவதாக என்று சொல்லி நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. உம்முடைய நாமம் கர்த்தாவே மகிமைப்படட்டும், உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும் கர்த்தாவே. இந்த அருமையான வேளையில கர்த்தாவே எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. எங்கள் இருதயங்களினாலே சிந்தனைகளினாலே ஒவ்வொரு அங்கங்களினாலும் செய்த எல்லா உங்களை நீர் மன்னிக்க வேண்டுமாய் செபிக்கிறோம். உம்முடைய இரத்தத்தினால் எங்களை கழுகி சுத்திகரித்து வெண்மையாக்க வேண்டுமாய் செபிக்கிறோம் ஐயா. அந்த பாவங்களை நாங்கள் திரும்பவும் செய்யாத படிக்க எங்களுக்கு உதவி செய்தல்ல வேண்டுமாய் செபிக்கிறேன். எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, இந்த அருமையான வேளையில கர்த்தாவே எங்கள் சிந்தனை சிதற வைக்கிற எல்லா சத்ருவாண்டே கிரிகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் விலக்குகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, இதோ கர்த்தாவே கிறிஸ்துவின் சிந்தனையாக எங்களுடைய சிந்தனைகள் மாற்றப்படட்டும். எங்கள் இருதயங்கள் கர்த்தருடைய பலிபீடங்களாக மாற்றப்படட்டும் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஐயா. அப்பா தேவனே, உமக்கு நன்றி கர்த்தாவே. எங்களுடைய பாவங்கள் அனைத்தும் நீர் மன்னித்ததற்காக நன்றி கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த வாரத்திலே நாங்கள் ஜெபிக்காமல் இருந்திருந்தால், அநேகர் கர்த்தாவே ஆண்டவரே வேதத்தை வாசிக்காமல் இருந்தால் மன்னிங்க கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, மற்றவர்களுடைய தப்பிதங்களை மன்னிக்காமல் இருந்தால் இன்றைக்கு எல்லாரும் அவருடைய தப்பிதங்களை மன்னித்து கர்த்தாவே திருவிருந்து ஆராதனையில் தகுதியோடு கூட கர்த்தாவே ஆண்டவரே பங்கு பெற உதவி செய்தல்ல வேண்டுமாய் செபிக்கிறோம் ஐயா. அப்பா தேவனே இரட்சகரே, நீர் எல்லாருக்கும் உதவி செய்தல்ல வேண்டுமாய் செபிக்கிறோம் ஐயா. நீர் அப்படியாக ஒவ்வொருத்தரும் தங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுகிறேன் என்று சொல்லி கர்த்தாவை முடிவு எடுத்ததற்காக நன்றி. பரிசுத்த ஆவியானவர் நீர் இரட்சகராக இருந்து உதவி செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நீர் நல்லவராக இருக்கிறீர் ஐயா, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அப்பா தேவனே இயேசையா, நீர் எங்களுக்காக சிந்தின பரிசுத்த ரத்தத்தை அள்ளி ஆண்டவரே எங்களுடைய எல்லாருடைய ஆவி ஆத்மா சரீரத்தில் ஊற்றுகிறோம் ஐயா. ஆண்டவரே, இந்த இடத்திலும் ஊற்றுகிறோம் கர்த்தாவை சுத்திகரிக்கப்படட்டும் ஐயா. எல்லா சத்ருவாண்டை கிரிகளும் மாம்சத்தின் கிரிகளும் இந்த வேளையில கர்த்தாவே அந்த ரத்தம் கர்த்தாவை சுட்டெரிக்கட்டும் ஐயா. எல்லாம் நிர்மூலமாகட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. நாங்கள் விடுதலையோடு கூட ஆராதிக்க வேண்டும் ஐயா. அதற்காக எங்களை பலப்படுத்துங்க கர்த்தாவே. அப்பா தேவனே, பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் ஒவ்வொருத்தரும் ஆண்டு கொள்ள வேண்டுமாய் செபிக்கிறோம் ஐயா. இந்த ஆராதனை நீர் ஆண்டு கொள்ள வேண்டுமாய் செபிக்கிறோம் கர்த்தாவே. நீர் எங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டு இருக்கிறீர் ஐயா. நாங்கள் உம்மை துதிக்க போகிறோம் ஐயா. ஆண்டவரே, ஸ்துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற தேவன் எங்கள் ஸ்துதிகளிலே சந்தோஷமாய் அமர வேண்டுமாய் செபிக்கிறோம் கர்த்தாவே. எல்லாரும் வாய்களை திறந்து துதிக்கலாமா? கர்த்தரை துதிக்கலாம். எல்லாம் சத்தமாக இடி முழக்கம் போல வரணும். அப்படியா? ஏன்னா சுவாசத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், ஜீவனை கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு வருகிற ஸ்துதிகள் இடி முழக்கமாக இருக்க வேண்டும். எல்லாரும் வாய்களை திறந்து ஓசானா என்று சொல்லி கர்த்தரை துதிக்கலாம். ஓசானா, வருகிறவர் இதோ வர இருக்கிறவர் ஓசானா என்று சொல்லி. ஏனென்றால் திரும்பவுமாக கர்த்தர் வரப்போகிறார், அதற்காக ஓசானா என்று சொல்லி கர்த்தரை துதிக்கலாமா? சிஸ்டர் டெய்சி வந்து இதோ ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி வழி நடத்துவார்கள். அப்பா பிதாவே உமக்கு நன்றி, அப்பா பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். அன்பின் தேவனே உமக்கு நன்றி. ராஜாதி ராஜனே உமக்கு ஸ்தோத்திரம்.
கர்த்தாதி கர்த்தரே உமக்கு நன்றி ஆண்டவரே. செங்கடலை இரண்டாக பிளந்த தேவனே உமக்கு நன்றி. ஜலத்தின் மேல் அசைவாடின தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். சிங்கத்தின் வாயை கட்டின தேவனே உமக்கு நன்றி. ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோடு இருந்த தேவன் இன்று எங்களோடு இருக்கிற கிருபைக்காக உமக்கு நன்றி. பரிசுத்தரே உமக்கு ஸ்தோத்திரம். எபினேசரே உமக்கு நன்றி. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானரே உமக்கு நன்றி ஆண்டவரே. வார்த்தையால் பூமியை படைத்தவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. எல்லா தேவர்களுக்கும் மேலான தேவனே உமக்கு நன்றி ஆண்டவரே. சப்பா வானம் உமது சிங்காசனம் பூமி உமது பாதப்படி என்று சொன்னவரே உமக்கு நன்றி. தானியேலின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். யாக்கோபின் தேவனே உமக்கு நன்றி. இஸ்ரவேலை நடத்தின தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களை அதே போல காத்து வழி நடத்துகிற தேவனே உமக்கு நன்றி. எங்களுக்காக உம்முடைய ஜீவனை கொடுத்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஏசப்பா. எங்களுக்காக நீர் மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தவரே உமக்கு நன்றி. இன்றும் உயிரோடு எங்க கூட இருக்கிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் ஒருவரே பரிசுத்தர் 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 என்று போற்றப்படுபவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. நல்லவரே வல்லவரே போதுமானவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத நல்ல தகப்பனே உமக்கு நன்றி. இருதயத்தை பார்க்கிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நொறுங்கொண்ட இருதயத்தை தேற்றுகிற தேவனே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஈசப்பா துதி பலிகளை உடைய பாதப்படியில் ஒப்பு கொடுத்து ஏறெடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஏறெடுக்கிறேன். ஆமென். துவக்க ஜெபத்தை நம்ம செய்யலாம். பரிசுத்த பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த அருமையான ஓய்வு நாள் கொடுத்திருக்காய் நன்றி. இந்த திருவிருந்து ஆராதனை உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும்படி செபிக்கிற ஆவியானவர் நீர் தாமே இந்த இடத்துல அசைவாட வேண்டுமாய் செபிக்கிறோம். ஆவியானவரே நீர் தான் ஒரு இடத்துல பேச வேண்டும். ஆவியானவர் நீங்கள் தான் நிரப்பணும். ஆவியானவரே வல்லமையா இந்த இடத்துல அசைவாடி அற்புதங்களும் அதிசயங்களும் செய்ய வேண்டும். உம்முடைய தாசன் வார்த்தைகள் கொடுக்கும்போது அவங்களை மறைத்து நீர் வெளிப்பட வேண்டுமாய் செபிக்கிற பெரிய காரியங்கள் செய்யுங்க. வந்தவர்களிடத்தில் நீங்கள் பேசுங்க, இருதயத்தில் பேசுங்க, இருதயத்தை தொடுங்க, ஊடுருவி செல்லட்டும். இருக்கருக்குள்ள பட்டயமாக உம்முடைய வார்த்தை வெளிப்படட்டும் ஆண்டவரே. நீர் அப்படி செய்ய போகிறதுக்காய் குணல் கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து வல்லமையுள்ள நாமத்தில் ஓசானா என்று சொல்லி இந்த நேரத்தில் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். தொடர்ந்து பொறுப்பெடுத்துக் கொள்ளும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து வல்லமையுள்ள நாமத்தில் ஃபுல்லாக பொறுப்பெடுத்துக் கொள்ளும். தொடக்கத்திலிருந்து இறுதி வரைக்கும் நீரே ஆண்டு கொண்டு நீரே ஆளுகை செய்து இந்த ஆண்டவர் திருவிருந்தை உம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்குறேன். எல்லா துதி கன மகிமை ஒருவருக்கே ஏறெடுக்கிறேன். இயேசு கிறிஸ்து வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. கரம் தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஆமென். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தேவ வீட்டு நன்மைகளாலே நிரம்பிட வந்திருக்கிறோம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்திருக்கிறோம். தேவ வீட்டு நன்மையாலே வந்திருக்கிறோம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே.
நடத்தின அதற்காக நன்றியை செலுத்துகிறோம். நன்றியை செலுத்துகிறோம் அப்பா. நீர் இல்லாமல் நாங்கள் ஒன்றுமே இல்லை கர்த்தாவே. இந்த காலை வேளையில் கர்த்தாவே எங்களை நான் ஒப்பு கொடுக்கிறோம். நீ பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கும் கர்த்தாவே. ஆமென். ஆறுதலே
நீர் மாத்திரம் போதும் அப்பா, நீர் மாத்திரம் போதும் ஐயா. நன்றி தாப்பா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி இந்த நேரத்தில் கர்த்தாவே நீர் மாத்திரம் போதும், எனக்கு எல்லாமே நீர் கர்த்தாவே, எனக்கு எல்லாமே நீர் கர்த்தாவே என்று சொல்லி கர்த்தத்தை நாங்கள் ஒப்பு கொடுப்போமா? Shall we surrender to the Lord? ஒப்பு கொடுப்போமா? கர்த்தத்தை ஒப்பு கொடுத்து கர்த்தாவே நீர் ஆட்கொள்ளுங்க ஐயா. எனக்கெல்லாம் நீரே, என் தேவை எல்லாம் சந்திப்பீர். யெகோவா நீரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவை எல்லாம் சந்திப்பீர். என் எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவரே, என் ஜெபங்கள் அனைத்துக்கும் மறுத்தருவீரே. எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவரே, என் ஜெபங்கள் அனைத்துக்கும் மறுத்தருவீரே. யெகோவா நீரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவை எல்லாம் சந்திப்பீர். ஆராதனை, 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 ஆராதனை உமக்கே. வாயில திறந்த நேரத்தில் நாங்கள் ஜெபிப்போமா? கர்த்தாவே, உம்மையே நாங்கள் ஆராதிக்க வந்திருக்கிறோம் ஐயா, உம்மையே நாங்கள் உயர்த்த வந்திருக்கிறோம் ஐயா. நீர் பெருகணும் அப்பா, நாங்க சிறுகணும் ஏசப்பா. உங்களுடைய சித்தம் மாத்திரம் இந்த இடத்துல நிறைவேறட்டும் ஐயா. நீ என்ன கர்த்தாவே சித்தம் நிறைவேற்ற இருக்கிறீரோ ஒருத்தர் வாழ்க்கையில் அதை நிறைவேற வேண்டுமாய் செபிக்கிறோம் கர்த்தாவே. நீர் ஆட்கொள்வீராக ஏசப்பா, நீர் பொறுப்பேற்றுக் கொள்வீராக கர்த்தாவே. எங்களுடைய வாஞ்சைகள் அல்ல கர்த்தாவே, எங்களுடைய ஆசைகள் அல்ல கர்த்தாவே, உங்களுடைய சித்தம் கர்த்தாவே நிறைவேறட்டும் ஏசப்பா. நீ பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டுமாய் செபிக்கிறேன், நீ ஆசீர்வதிக்க வேண்டுமாய் செபிக்கிறேன் கர்த்தாவே. நன்றி. ஆராதனை வேலை பொறுப்பேற்று உள்ள கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எல்லா துதி கனம் மகிமை அனைத்தும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கரத்தடி கர்த்தர் நன்றி செலுத்துவோம். வேத பகுதி வாசிக்கும் நேரம். ரோமர் 6ஆம் அதிகாரம். திருப்பிக் கொள்ளுங்கள் எல்லாரும். ரோமர் 6ஆம் அதிகாரம் 1 to 15 வசனங்கள் ஹிந்தியிலும் தமிழும் வாசிக்கப்படும். ரோமர் 6ஆம் அதிகாரம் 1 to 15 வரைக்கும் வாசிக்க போகிறோம். எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்கள். திருப்பிக் கொண்டவர்கள் எல்லாம் ஆமென் என்று சொல்லுங்க. வாசிக்கலாம் हिंदी आइए हम पवित्र शास्त्र बाइबल से पढ़ेंगे रोमर उसका 6 अध्याय 1 से 15 तक। तो हम क्या कहें, क्या हम पाप करते रहें कि अनुग्रह बहुत हो? कदापि नहीं। हम जब पाप के लिए मर गए तो फिर आगे को उसमें कैसे जीवन बिताएं?
क्या तुम नहीं जानते कि हम सब जिन्होंने मसीह यीशु का बपतिस्मा लिया उसकी मृत्यु का बपतिस्मा लिया, अतः उस मृत्यु का बपतिस्मा पाने से हम उसके साथ गाड़े गए, ताकि जैसे मसीह पिता की महिमा के द्वारा मरे हुओं में से जिलाया गया वैसे ही हम भी नए जीवन की सी चाल चलें। क्योंकि यदि हम उसकी मृत्यु की समानता में उसके साथ जुड़ गए हैं तो निश्चय उसके जी उठने की समानता में भी जुड़ जाएंगे। हम जानते हैं कि हमारा पुराना मनुष्यत्व उसके साथ क्रूस पर चढ़ा गया ताकि पाप का शरीर व्यर्थ हो जाए और हम आगे को पाप के दास्तव में न रहें, क्योंकि जो मर गया वह पाप से छूटकर धर्मी ठहरा। इसलिए यदि हम मसीह के साथ मर गए तो हमारा विश्वास यह है कि उसके साथ जिएंगे भी, क्योंकि यह जानते हैं कि मसीह मरे हुए में से जी उठकर फिर मरने का नहीं, उस पर फिर मृत्यु की प्रभुता नहीं होने की, क्योंकि वह जो मर गया तो पाप के लिए एक ही बार मर गया, परंतु जो जीवित है तो परमेश्वर के लिए जीवित है। ऐसे ही तुम भी अपने आप को पाप के लिए तो मरा, परंतु परमेश्वर के लिए मसीह यीशु में जीवित समझो। इसलिए पाप तुम्हारे नाश्वर शरीर में राज्य न करे कि तुम उसकी लालसाओं के अधीन रहो, और न अपने अंगों को अधर्म के हथियार होने के लिए पाप को सौंपो, पर अपने आप मरे हुए में से जी उठा हुआ जानकर परमेश्वर को सौंपो, और अपने अंगों को धर्म के हथियार होने के लिए परमेश्वर को सौंपो। तब तुम पर पाप की प्रभुता न होगी, क्योंकि तुम व्यवस्था के अधीन नहीं वरन अनुग्रह के अधीन हो। तो क्या हुआ, हम इसलिए पाप करें कि हम व्यवस्था के अधीन नहीं वरन अनुग्रह के अधीन हैं? कदापि नहीं। ஆமென். தமிழ் வாசிக்கலாம். ரோமர் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 1 முதல் 15 வரை. ஆகையால் என்ன சொல்லுவோம்? கிருபை பெருகும்படிக்கு பாவத்திலே நிலை நிற்கலாம் என்று சொல்லுவோமா? கூடாதே. பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம்? கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும் படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாத படிக்கு பாவ சரீரம் ஒழுந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷனை அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே. ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோமானால் அவருடனே கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம். மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம். மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வதில்லை. அவர் மரித்ததே பாவத்திற்கென்று ஒரே தரம் மரித்தார், அவர் பிழைத்திருக்கிறதே தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கேதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக. நீங்கள் உங்கள் அவயங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தோரில் இருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்புக்கொடுத்து உங்கள் அவயங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்புக்கொடுங்கள். நீங்கள் நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டு இருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. இதனால் என்ன? நாம் நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் செய்யலாமா? கூடாதே. ஆமென். திருவிருந்துக்கு ஆயத்தமாகலாம். திருவிருந்து எடுக்கிறவர்கள் ஆயத்தமாகுங்கள். மற்றவர்கள் அப்படி அமரும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். Let's all examine ourselves this morning. இந்த காலை வேளையிலே எல்லாரும் உங்களை ஆராய்ந்து பார்த்து உங்களை தகுதிப்படுத்திக் கொள்ளுங்கள்.
அப்பா பிதாவே மக்கு ஸ்தோத்திரங்கள், நன்றிகள் கர்த்தாவே. நீ நல்லவராக இருக்கிறீர், வல்லவராக இருக்கிறீர், பரிசுத்தராக இருக்கிறீர். What we are going to do now is very holy. இந்த விருந்து மேசை மிகவும் பரிசுத்தமானது. It is a command of Jesus Christ that we are doing this day. இயேசு கிறிஸ்துவானவர் கட்டளையிட்டதனால் இந்த காரியத்தை நாம் செய்து கொண்டு So இருக்கிறோம். let us not take it for granted. அதை ஒருபோதும் அசட்டையாக எண்ணாதிருங்கள். Let us, in the fear of the Lord, take part at the table of Jesus Christ. நம் பயத்தோடு கூட நடுக்கத்தோடு கூட இயேசு கிறிஸ்துவினுடைய திருமேசையில் பங்கு பெறுவோம். On the night before Jesus Christ was led to be crucified, இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவை மரணத்திற்கு அழைத்து கொண்டு போகிற அந்த நாளிலே he called all his disciples. தன்னுடைய எல்லா சீஷர்களையும் அழைத்து, It was supper time. அது போஜன வேளையாய் இருந்தது. He took the bread in his hand, அவர் தன்னுடைய கரத்திலே அப்பத்தை எடுத்து looked up to heaven, வானத்தை அண்ணாந்து பார்த்து gave thanks to the Father. பிதாவாகிய தேவனுக்கு நன்றி He செலுத்தி broke the bread, அப்பத்தை பிட்டு he gave it to his disciples, தன்னுடைய சீஷர்களுக்கு கொடுத்து and he said, அவர் சொன்னார், "Eat this, all of you. அனைவரும் இதை வாங்கி புசியுங்கள். This is my body which shall be broken up for you. இந்த சரீரம் உங்களுக்காக பிற்கப்பட்டது. Do this in memory of me." இது என்னுடைய நினைவாய் செய்யுங்கள் என்று சொன்னார். And in the same way, அந்தபடியே he took the cup in his hand, தன்னுடைய கரத்திலே திராட்சை ரசத்தை he looked எடுத்து up to heaven, வானத்தை அண்ணாந்து பார்த்து gave thanks to the Father, பிதாவாகிய தேவனுக்கு நன்றி செலுத்தி he told his disciples, இதோ சீஷர்களுக்கு சொன்னார், "This is the blood of the new covenant, இது புதிய உடன்படிக்கையின் ரத்தமாய் which இருக்கிறது, shall be shed for all mankind. எல்லா மனுக்குலத்திற்காகவும் சிந்தப்பட்ட ரத்தம். Drink this, all of you, எல்லாரும் வாங்கி பருகுங்கள், and do this in remembrance of me." என்னுடைய நினைவாயும் செய்யுங்கள் என்று சொன்னார். Until the coming of our Lord and Savior இயேசு Jesus Christ, கிறிஸ்துவான் திரும்பவும் வரும் வரைக்கும் we will break up the bread நாம் அப்பத்தை பிட்டு and drink of the wine, இதோ திராட்சை ரசத்தை which குடித்து symbolizes his body and his blood. அவருடைய சரீரத்திற்கும் இரத்தத்திற்கும் அடையாளமாய் இருக்கிற இந்த காரியத்தை நாம் செய்வோம். Thank you, Master. நன்றிகள் இயேசப்பா, Thank you, Lord. உமக்கு நன்றி. நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும், என் நம்பிக்கையின் அஸ்திவாரம் அசைந்தாலும், நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும், என் நம்பிக்கையின் அஸ்திவாரம் அசைந்தாலும், நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரே. நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரே. நம்புவேன் என் இயேசு ஒருவரே. நம்புவேன் என் இயேசு ஒருவரே. நம்புவேன் என் இயேசு ஒருவரே. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரே. என் பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும், வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும், என் பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும், வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும், என்னை தேற்றுவதற்கு
இயேசு நாமம் இயேசு நாமம் வாழ்கவே இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் வாழ்கவே இயேசு நாமம் 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 வாழ்கவே இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் வாழ்கவே அவர் நாமமே மதுரமதே அவர் நாமத்தில் சுகமுண்டு அவர் நாமமே மதுரமதே அவர் நாமத்தில் சுகமுண்டு இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் வாழ்கவே இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் வாழ்கவே Let's partake of the bread first and then the wine. Speak blessings upon yourselves this morning. இந்த காலை வேளையில் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை கூறுங்கள். Speak blessings upon your children. உங்கள் பிள்ளைகள் மேலும் ஆசீர்வாதத்தை கூறுங்கள். Speak blessings for your brothers and sisters. உங்களுடைய சகோதர சகோதரிகள் மேல் ஆசீர்வாதத்தை கூறுங்கள். Speak good health upon yourselves. உங்கள் மேல் நல்ல ஆரோக்கியம் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆசீர்வாதத்தை By கூறுங்கள். his stripes you are healed. Speak healing upon yourselves. உங்கள் மேல் இதோ உம்முடைய தழும்புகளினாலே நான் குணமானேன் என்று சொல்லுங்க. Your tongue has power. உங்களுடைய நாவிலே அதிகாரம் உண்டு, வல்லமை உண்டு. Speak good things. Speak. If you have any bitterness, speak against that bitterness. உங்களுக்குள்ளாக கசப்புகள் இருந்தால் இதோ அதற்கு எதிராக பேசுங்கள். Thank you, Jesus. Thank you, Jesus. Hallelujah. நன்றி இயேசு. Thank you, Jesus. பேசுங்கப்பா. Speak for your spiritual growth. உங்களுடைய ஆவிக்குரியான ஜீவிதம் வளர்வதற்காக நீங்கள் ஆசீர்வாதத்தை கூறுங்கள். Don't be stagnant. Grow in the spirit. ஒரே இடத்துல இருக்காத படிக்கை ஆவிக்குரியான ஜீவிதத்திலே முன்னேறி வளர வேண்டும் என்று சொல்லி ஆசீர்வாதத்தை கூறுங்கள். Thank you. அம்பலா Jesus. ஷலா தரா Thank you, தரா Lord. தரா Thank you, தரா தரா Master. தரா Thank தரா you, தரா Jesus. ரகஷ. Thank you, Lord. Thank you, thank you, thank you, வர thank வர you, வர Jesus. வர வர பரிஷாந்திரி. Give you all the glory, Master. ஆண்டவரே We give you all the glory, Master. எல்லா In மகிமையும் உமக்கு Jesus' ஒருவருக்கே name, கர்த்தாவே. Jesus' name, amen, amen. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கப்ஸுங்கெல்லாம் பிரதர்ஸ் வந்து வாங்கிக்குவாங்க. இப்பொழுது
நம்ம பாஸ்டர் க்ளோரிக்காக செபிக்க போகிறோம். We have Pastor Glory with us this morning. We want to pray for her. We are both of the same age, but she looks younger than me. Praise God. Thank you, Jesus. Thank you, Lord. Amen. Praise God. க்ளோரி பாஸ்டர் பிறந்த நாள் நாளைக்கு பர்த்டே. அதுக்காக இன்றைக்கே நம்ம எல்லாரும் சபையாக அவர்களை ஆசீர்வதிக்கலாம், ஆசீர்வாதங்களை கூறலாம். இன்னும் அநேக வருஷங்கள் இருந்து பலனோடு கூட ஊழியத்தை செய்யட்டும் என்று சொல்லி. ஆமென். Let's all stretch our hands towards Pastor Glory. Thank you, Jesus. அப்பா Thank தேவனே you, உமக்கு Master. நன்றி. Thank you, Jesus. நன்றி இயேசுப்பா. Thank you, Master. ஆண்டவரே Thank you, உமக்கு Jesus. நன்றி. We prophesy, Lord. ஆண்டவரே உமக்கு நன்றி. Isaiah தீர்க்கதரிசனம் உரைக்கிறோம். 59:19, the promised word. The promised word. Somebody read it loudly. Isaiah 59:19. Oh, இந்த வசனம் பா. 59:19. இல்ல இந்த month promise 59:19. No, 59:19. Isaiah. வெள்ளம் போல் சத்துரு வரும்போது வாசிமா அதுதான் அவங்க வாசி கரெக்ட். ஆமென். Hallelujah. We pronounce these blessings upon Pastor Glory. ஆமென். Pastor, read it loudly, Pastor, once again. Thank you, Lord. Good job. வெள்ளம் போல் சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். ஆமென். ஹalleluya. Loving Heavenly Father, we pronounce blessings, Master Lord, from Isaiah 59:19. அப்பா தேவனே நாங்கள் கர்த்தாவே ஆண்டவரே தீர்க்க தரிசனமாக கர்த்தா பாஸ்டர் க்ளோரியின் மேல் உரைக்கிறோம். ஆண்டவரே ஏசாயா 59:19 வசனத்தை ஆண்டவரே. Lord, even as she celebrates her birthday tomorrow, ஆண்டவரே நாளைக்கு கர்த்தாவே மகள் பிறந்த நாளை கொண்டாடும் பொழுது we want to thank you, Master, for adding yet another year in her life. ஆண்டவரே மகளுடைய வாழ்க்கையில ஒரு வருஷத்தை நீ கூட்டி கொடுத்ததற்காக உமக்கு நாங்கள் நன்றி Lord, செலுத்துகிறோம். even as she has gone through fire, Master, ஆண்டவரே இதோ கர்த்தாவே அக்னியினூடே கடந்து சென்று இருந்தாலும் even as she gone through water, Master, ஆண்டவரே வெள்ளத்தினூட கூட கடந்து போயிருந்தாலும் Lord, she has not gone down in water, she has not been burnt by அப்பா fire. தேவனே அந்த கர்த்தாவே அக்னி பற்றி பிடிக்கவும் இல்லை கர்த்தாவே. ஆண்டவரே அந்த தண்ணீரில் மூழ்கி போகவும் இல்லை You have கர்த்தாவே. made us stand in this place this morning. ஆண்டவரே இன்றைக்கு ஜெயத்தோடு கூட இங்க நின்று கொண்டு As இருக்கிறார்கள் a ஐயா. church, we once again bless her, Master. ஆண்டவரே சபையாக கர்த்தா ஒரு முறை கூட கர்த்தா மகளை In the ஆசீர்வதிக்கிறோம் name ஐயா. of the Father and of the Son and of the Holy Ghost. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினாலே ஆசீர்வதிக்கிறோம் ஐயா. Let your garment, Master Lord, encircle her, Master. ஆண்டவரே உம்முடைய கர்த்தாவை சால்வையினால் போற்றி மகளை கர்த்தா ஆசீர்வதிக்க வேண்டுமா Let your fire be around your daughter, Master. ஆண்டவரே உம்முடைய மகளுக்கு சுற்றிலும் கர்த்தா உம்முடைய அக்னி மதிலாய் நிற்பதாக கர்த்தாவே. Let her, Master Lord, thank you, Jesus. Put your hand here, no? On your stomach, put your hand like this. ஆண்டவரே உமக்கு நன்றி கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஐயா உமக்கு நன்றி ஆண்டவரே உமக்கு நன்றி ஒரு பாக்க ஓஷி அந்தரிய சாந்தலோமியா அம்பலா ஷலா தரா 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 We pronounce blessings of complete good health upon your daughter, ஆமென் Master. கர்த்தாவே மகளுக்கு பரிபூர்ண ஒரு சுகம் உண்டாகட்டும் Let her கர்த்தாவே. be used mightily in your kingdom, Lord. ஆண்டவரே உம்முடைய கர்த்தாவே ராஜ்யத்திலே வல்லமையாய் எடுத்து பயன்படுத்த Let வேண்டும் her continue to prophesy, Master. ஆண்டவரே தொடர்ந்து மகள் தீர்க்க தரிசனம் உரைக்கட்டும் கர்த்தாவே. Don't give up prophesying. ஆண்டவரே இதோ கர்த்தா உம்முடைய தீர்க்க தரிசனங்கள் உரைக்கட்டும் ஐயா. Do not stop ஆண்டவரே prophesying. ஒருபோதும் அது நின்று போகாதபடிக்கு தொடர்ந்து தீர்க்க தரிசனம் உரைக்கட்டும் ஐயா. ஆண்டவரே உமக்கு நன்றி 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 கர்த்தாதி கர்த்தனே The ஸ்தோத்திரம். Lord is going to raise you to a new standard in Jesus' ஆண்டவரே name. இன்னும் கர்த்தாதி கர்த்தனே புதிய விதத்திலே மகளை எடுத்து உபயோகிக்க போகிறதற்காக நன்றி A new செலுத்துகிறோம் spiritual கர்த்தாவே. standard. ஆண்டவரே ஆவிக்குரியான ஜீவிதத்திலே இன்னும் அதிகமாய் வல்லமையாய் மகளை கர்த்தாவே A new வித்தியாசமாக strength this எடுத்து day. உபயோகிக்க போகிற கிருபைக்காக நன்றி. New strength this day, Lord. ஆண்டவரே இந்த நாளை கர்த்தா ஆசீர்வாதத்தை கொடுத்த கிருபைக்காக நன்றி. We give you all the glory, Master. துதி கன மகிமை அனைத்தும் உமக்கு ஒருவருக்கே சேரட்டும். Continue to bless your Lord. தொடர்ந்து மகளை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் In ஜெபிக்கிறோம். Jesus' name we pray. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென் ஆமென். God bless. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். God bless you.
வல்லமையான விசுவாச அறிக்கை செய்யலாம். எல்லாரும் உங்களுடைய பைபிளை கருத்தில் எடுத்து பிடிச்சு கொள்ளுங்கள். எல்லாம் உயர்த்தி பிடியுங்கள், பைபிளை உயர்த்தி பிடியுங்கள். Praise the Lord. தெய்வீக சுகம், தெய்வீக சுகம், என் பிறப்புரிமை, என் பிறப்புரிமை. கர்த்தருடைய ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறவர், என் மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு, சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை சுவிசேஷத்தை அறிவிக்கவும், அறிவிக்கவும், கட்டுண்டவர்களுக்கு கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்க்குதலை கட்டவிழ்க்குதலை கூறவும், கூறவும் கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். ஏசாயா ஏசாயா 61:1. 61:1. கிறிஸ்துவின் மேல் இருந்த அதே அபிஷேகம் என் மேல் இருக்கிறபடியினால் நானும் நன்மை செய்கிறவளாகவும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் விடுவிக்கிறவனாகவும் இருப்பேன். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். ஆமென். 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 கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை என் மேல் இருக்கிறது. அவருடைய அபிஷேகத்தினால் நுகங்கள் முறிந்து போகும். ஏசாயா 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். 27ஆம் வசனம். ஆமென். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சுட்டெரிப்பின் ஆவியினாலே கர்த்தர் என் கட்டுகளையும் பில்லி சூனிய வல்லமைகளையும் மந்திரவாதங்களையும் சுட்டெரித்து போடுகிறார். ஆமென். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் என்னில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான என் சரீரத்தையும் உயிர்ப்பிப்பார். ரோமர் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மருத்துவர்களால் முடியாவிட்டாலும் மருந்துகளால் முடியாவிட்டாலும் கர்த்தருடைய ஆவியினாலே என்னை சுகமாக்க முடியும். சகரியா 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஆமென். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நம்ம நன்றி செலுத்தலாம். எல்லாரும் உட்காரலாம். அனௌன்ஸ்மெண்ட் டைம். காணிக்கை நேர்மமாக இருக்கிறது. காணிக்கை எடுக்கிறவர்கள் முன்னே வாருங்கள். சிஸ்டர் மாலா வந்திருக்காங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன ஞாயிறுங்க இந்த வாரம்? குருத்தோலை ஞாயிறு. குருத்தோலை இருக்கா நம்மக்கிட்ட? இல்லைங்களா? இருக்குது. குருத்தோலை இருக்கு. உயிரோடு உள்ள குருத்தோலை 2 இருக்குது. எடுத்துனோம். ஆமென். ஹல்லேலூயா. 2 கை கொடுத்துருக்குறாங்க குருத்தோலையா, உயிரோடு இருக்கிற குருத்தோலை. ஆமென். எல்லாரும் உயர்த்தி ஓசானா சொல்லுமா? எல்லாரும் உயர்த்துங்க. நான் சொல்லும்போது சொல்லுங்க. இந்தம்மா எல்லாரும் உயர்த்துங்க. எல்லாருமே ஆண்கள் பெண்கள் எல்லாருமே உயர்த்துங்க. உயிர் இருக்குது இல்லையா? அந்த கை இருக்கு. ஆமென். ஹல்லேலூயா. உயர்த்துங்கப்பா கைகளை 2மே உயர்த்துங்க. என் கையில் மைக் இருக்குது, அதனால உயர்த்த முடியல. எல்லாரும் சொல்லாமா? ஓசானான்னு. ஓசானா சொல்லுங்க. ஓசானா, ஓசானா, ஓசானா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் குருத்தோலையை பிடிச்சிட்டு போனாங்க, ஆனால் உயிருள்ள குருத்தோலையை நம்ம கர்த்தருக்கு உயர்த்தினோம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஓசானா என்றால் என்ன அர்த்தம்? கர்த்தாவே ரட்சியும் உதவி செய்யும் என்று அர்த்தமாயிருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா.
அவர் இரட்சகர், நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அனௌன்ஸ்மெண்ட் டைம். எல்லாரும் கவனமாய் கேளுங்கள். வருகிற வாரம் நமக்கு ஈஸ்டர் இருப்பதனால எத்தனை மணிக்கு இங்கே ஆராதனை? 7:30 மணிக்கு ஆராதனை. எத்தனை மணிக்குங்க? வருகிற வாரம் 7:30 மணிக்கு ஆராதனை இருக்கிறது. எல்லாரும் சீக்கிரமாக வந்து, நீங்கள் வந்தீங்களா சீக்கிரமாக முடிக்கலாம். ஏன்னா கண்ணூர் பகுதியில் என்ன இருக்குது, அங்கேயும் ஆராதனை இருக்குது, பாஸ்டர் போக வேண்டியதாக இருக்கிறது. அதனால் இன்றைக்கி எல்லோரும் என்ன பண்ணுங்கள், 7:30 மணிக்கு வந்துடுங்க. பிறகு நமக்கு இந்த வாரத்தில் என்ன இருக்குதுங்க? பெரிய வெள்ளி, குட் ஃப்ரைடே இல்லைங்களா? குட் ஃப்ரைடே இருக்குது. அதுக்கு 10 மணிக்கு நமக்கு ஆராதனை உண்டு. ஆமென். எத்தனை மணிக்குங்க? கர்த்தர் நமக்காக பாடுபட்டு மரித்தாரா? மரித்தாருங்களா? என்ன செஞ்சோம்? எதனா செஞ்சிருக்கிறோமா? எதுவுமே செய்யல. ஒன்று செய்யலாம். செய்வீங்களா நான் சொல்கிறத? ஆமேன்றவங்களாம் சொல்லுங்கள். ஒன்று செய்யலாம். ஆனால் உங்களால் செய்ய முடியும். அதனால் நான் சொல்கிறேன், கர்த்தருக்கென்று எதுவுமே அதிகமாக நம்ம என்ன பண்ணல, செய்து கொண்டு இருந்தோம். சிலவங்க விட்டுட்டாங்க, ஆனால் செய்து கொண்டு இருக்கிறோம். சில காரியங்கள் நம்ம இன்னும் செய்யவே இல்லை. ஆனால் ஒரு காரியத்தை நம்ம செய்யலாம் இல்லைங்களா? இந்த வெள்ளிக்கிழமை எல்லாரும் வந்து கர்த்தருடைய அந்த பாடுகளை நினைவு கூற முடியும். ஆமென், ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, இந்த வெள்ளிக்கிழமை வந்து கர்த்தர் எனக்காக பாடுபட்ட அந்த காரியங்களை நினைவு கூர்ந்து நன்றி செலுத்துவேன். ஆமென், ஹல்லேலூயா. எல்லாருமே 10 மணிக்கு வந்துருங்க. நம்ம கர்த்தருடைய அந்த நாளை நினைவு கூர்ந்து கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாம். ஆமென், ஹல்லேலூயா. பிறகு நமக்கு இந்த வாரத்தில் கேர்சல்கள் இருக்காது. ஏன்னா வியாழக்கிழமை இருப்பதனால கேர்சல்கள் கிடையாது. அதனால் இந்த வாரத்தில் யாருக்கெல்லாம் நீங்கள் அனௌன்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்த வாரத்தில் நீங்கள் அவங்க வீட்டில் நீங்கள் வைத்து கொள்ளுங்கள். பிறகு இன்றைக்கு நம்மளுடைய சர்வீஸ் முடிந்த உடனே VBS இருக்கிறது 12 மணிக்கு. அதனால் எல்லாரும் நம்ம என்ன பண்ணலாம், சீக்கிரமாக காரியங்களை முடித்தே புறப்பட்டு போகலாம். செய்ய வேண்டிய காரியங்களை செய்யலாம். பிள்ளைகள் எல்லாரும் என்ன பண்ணிடுங்க, 12 மணிக்குள்ளாக வந்து சேருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்கு இது ஒரு கல்யாண அறிவிப்பு இருக்கிறது. ராஜேஷனுடைய கல்யாணம், அதற்காக அறிவிப்பு இருக்கிறது. நம்ம என்ன பண்ணலாம், இந்த வாரம் 2வது பேண்ட், அதாவது 2வது முறை திருமண அறிவிப்பு செய்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய காட் ஆஃப் மர்சி சபையை சேர்ந்த மிஸ்ஸஸ் ஆக்னஸ் ஜெயந்தி ஜெயராம் அவர்களுடைய மகன் ராஜேஷ் ஜோஷ்வா அவர்களுக்கும், தஞ்சாவூர் திறந்த வாசல் சபையை சேர்ந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஜேம்ஸ் அண்ட் சாந்தி அவர்களுடைய மகள் எப்சிபா அவர்களுக்கும் திருமணம் பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்டு இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளாலும் நிச்சயிக்கப்பட்டு இருக்கிறது. கர்த்தருக்கு சித்தமானால் இந்த மாதம் ஏப்ரல் 29ஆம் தேதி திருமணம் இந்த சபையில் நடத்தப்படும். இந்த திருமணத்தில் ஏதாவது விக்கினங்கள் இருந்தால் இந்த சபையின் மூத்த போதகராகிய பாஸ்டர் சாமுவேல் சேவியர் அவர்களுக்கு தெரிவிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். இந்த குடும்பத்திற்காக நீங்கள் அனைவரும் ஜெபித்துக் கொள்ளுங்கள், தொடர்ந்து ஜெபியுங்கள். பிறகு இது 2வது முறையாக நாங்கள் அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்கிறோம், அறிவிப்பு செய்து கொண்டு இருக்கிறோம். இது 2வது பேண்ட். அதனால் தொடர்ந்து ஜெபியுங்கள். இந்த குடும்பத்தை கர்த்தர் பலப்படுத்தட்டும், ஆசீர்வதிக்கட்டும், தேவைகள் சந்திக்கப்படட்டும், ஒரு குறைவுமின்றி நிறைவாய் செய்யப்படட்டும். நம் சபையாக கூட இருந்து காரியங்களை செய்யலாம். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காணிக்கைக்காக நம்ம ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இந்த காணிக்காக ஜபிக்கிறேன் ஆண்டவரே. கொடுத்தவங்களும் ஆசீர்வதிக்க வேண்டிக்கிறேன் ஆண்டவரே. கொடுக்காதபடி வருவார கொடுக்கும்படி அவங்களை ஆசீர்வதி தேவனே. ஆண்டவரே ஏசு மூலம் ஜபிக்கிற நல்ல பிதா ஆண்டவரே. சோத்திரம் ஆண்டவரே. நீங்கள் பெருகணும், நாங்கள் சிறுகிறோம். அப்பா இயேசு கிறிஸ்துவின் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமென், ஆமென்.
அப்பா மகா ப்ரைஸ் தி லார்ட். சபைக்கு யாராச்சும் முதல் தடவையாக வந்திருந்தா எழுந்திரிச்சு நில்லுங்க, உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். யாராச்சும் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறீங்களா இந்த வாரத்தில்? வெட்டிங் ஆனிவர்சரி, திருமண நாள். யாராச்சும் வெளியூருக்கு போகிறீங்களா இந்த வாரத்தில்? ஓகே, எல்லா கரங்களையும் சிஸ்டர் கவிப்பிரியாக்கு நேராக நீட்டி நம்ம அவங்க பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறாங்க, அவங்களுக்காக நாம் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் தகப்பனே, எங்களை கிருபையாய் நேசிக்கிற நல்ல இயேசப்பா, இந்த நேரத்துக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. அப்பா, இந்த வருடம் முழுவதுமாய் கர்த்தாவே அப்பா பாதுகாத்து ஜீவன் தந்து நீர் கொண்டு வந்ததுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஏசப்பா. இந்த நேரத்தில் ஏசப்பா இன்னொரு வருஷத்தை நீர் அவங்களுக்கு கொடுத்துருக்கிறீர், அதுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த வருஷத்தில் ஏசப்பா போன வருஷத்தில் உமக்கா எளிமை பிரகாசித்ததை விட அதிகமாய் செய்ய என் தேவன் உதவி செய்யுங்க. வானவத்தின் பலகணிகளை திறந்து அவர்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் தகப்பனே. எப்பொழுதுமாய் கர்த்தாவே அப்பா கனி கொடுக்கிற மகளாக கர்த்தாவே உம்முடைய சன்னிதானத்தில் நாட்டப்பட உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினால கர்த்தாவே உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா ஆயுதங்களும் வாய்க்காதே போகட்டும் தகப்பனே. என் தேவன் செய்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். நம்ம மெசேஜ் கடந்து செல்லலாமா? எல்லா கரங்களையும் தட்டி பாஸ்டர் க்ளோரியா மெசேஜுக்காக வரவேற்கலாம். Amen. Praise the Lord. Praise the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். சத்தம் வருதுன்னெலாம் பார்க்காதீங்க. சத்துரு வெள்ளம் போல வரும்போது என்ன பண்ணுவாராம்? கர்த்தருடைய ஆவியானவர் தாமே என்ன பண்ணுவார்? அந்த கொடி அங்கே பிடிக்கும்போது அந்த சத்தம் நம்ம காதில் என்ன பண்ணாது? கேட்காது 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 கேட்காது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? 66 ஆண்டுகள் முடித்து 67வது ஆண்டுக்குள் பிரவேசிக்க கர்த்தர் எனக்கு கிருபை செய்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஆமென். போன மாதம் என்ன எடுத்தேன்? ஒன்றும் இல்லை, பார்த்தே கூட சொல்லுங்கள், நோ ப்ராப்ளம். ஏன்னா இனிமேல் கண்டினியூஸாக 3-4 மாதம் அதே தான் எடுத்துன்னு இருப்பேன். கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள், எண்ணாகமம் 14:9. அதுதான் எடுத்தோம் இல்லையா? கானான் தேசத்துக்கு போனது, அங்கே போய் இவங்க பார்த்துட்டு வந்தது, இதை பற்றி எல்லாம் பேசணும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, கர்த்தர் மற்றவர்களுக்கு கொடுத்த ஊழியத்தை குறை சொல்லி அதை தாங்கள் அபகரிக்க பார்ப்பது கர்த்தருக்கு விரோதமான. புரியுதா புரியலையா? புரியல. ஒருத்தவங்களுக்கு ஒரு ஊழியத்தை கொடுக்குறாங்க, அந்த ஊழியம் அவங்களுக்கு புதுசு, அவங்க செய்யும்போது எப்படி தான் செய்வாங்க? கொஞ்சம் தத்துக்கான்னு தான் என்ன பண்ணுவாங்க அதை? ஐயோயோ அப்படியெல்லாம் இல்லை, அவங்க பண்ணுறது சரி கிடையாது, அவங்க இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லி அது ஊழியமாக எடுத்துக்கிறது இல்லை, பொசிஷனாக எடுத்து போஸ்டிங்காக எடுத்து அதுக்கு என்ன பண்ணுறது? சண்டை போடுறாங்களா இல்லையா? ஒரு மருமக வீட்டுக்குள்ளே வந்த உடனே எந்த பொசிஷன்? மாமியார் பொசிஷன். உடனே மாமியாருக்கு என்ன வரும்? நாம் இருந்த இடத்துல இன்னொருத்தரா? இந்த பொசிஷன் போஸ்டிங் இதெல்லாம் கர்த்தருக்கு முன்பாக ஒன்றுமே கிடையாதுங்க. முதல்ல அது இங்கே என்ன பண்ணிக்கணும்? ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அது வீடாக இருந்தாலும் சபையாக இருந்தாலும் நோ போஸ்டிங். கர்த்தர் கொடுக்குற ஊழியம் எதுவாக இருந்தாலும் நமக்கு என்ன கொடுக்குறாரோ அத்தை வாயை மூடிக்கிட்டு என்ன பண்ணணும்? நம்ம செஞ்சுட்டு போனோம். எகிப்து தேசத்துக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் யாக்கோபோடு கூட போகும்போது எத்தனை பேர்? மொத்த பேர் போனாங்க? 70 பேர் போனாங்க. எங்கேக்கு? எகிப்துக்கு. அதிலே யாக்கோபுடைய பிள்ளைகள் 12 பேர். அந்த 12 பேர் குட்டி போட்டு தான் என்னவாச்சு? 70 மாறினது.
அந்த 12 அதை பேர் தான் கோத்திரங்கள் என்று நாம் அழைக்கிறோம். 12 கோத்திர பிதாக்கள் யார் யாருன்னு கொஞ்சம் 1-2 சொல்ல முடியுமா? ரூபன், யூதா, லேவி, ஆஷேர், தான், நப்தலி. ஓகே, அப்போ ஓரளவுக்கு எல்லாருக்கும் தெரியுது. அப்போ 12 கோத்திரம். இந்த 12 கோத்திரத்தை தான் வச்சு ஆண்டவர் சகலத்தையும் இஸ்ரவேல் ஜனங்கள்னு அடக்கமாக என்ன பண்ணியிருக்கிறாரு, சொல்லியிருக்கிறாரு. அதில் ஒரு கோத்திரத்தை பற்றி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இன்றைக்கி பார்க்க போகிறோம். யார் அது? லேவி கோத்திரம். ஏன் சொல்லுங்க? அவர் தனக்குன்னு தெரிந்து கொண்ட கோத்திரம். இங்கே உட்காந்துக்கிற நீங்கள்லாம் அந்த கோத்திரத்தை சேர்ந்தவங்க தான். சத்தமாக சொல்லுங்கய்யா. நான் ஆண்டவர் கோத்திரத்தை சேர்ந்தவன நம்மளுக்கு என்ன வரணும்? அப்படி உள்ளேருந்து உக்களிச்சிக்கிட்டு வரணும். சந்தோஷம். நீங்கள்லாம் அதுதான். உங்களுக்கு எல்லாரும் ஒரு ஊழியத்தை என்ன பண்ணுறீங்க இந்த சபையில் செய்கிறீங்க. ஆண்டி நான் சபைக்கே வர்றதில்ல ஆண்டி, எப்பயாவது சண்டே ஒரு நாள் தான் வரேன். அட ஜெபிக்கிற ஊழியம் வீட்டில் உட்காந்து செய்கிறீங்கல்ல, அதுவும் ஊழியம்தான். அதுக்கு நான் எல்லாருமே ஜெபிக்கிறோன்னு என்ன பண்ண முடியாது. வெறும் சோத்த மாத்திரம் கொட்டிக்கிட்டு குழம்பு ஊற்றாமல் பொரியல் வைக்காமல் மோர் வைக்காமலாம் சாப்பிட முடியாது. எல்லாருக்கும் எல்லா ஊழியங்களையும் கர்த்தர் பிரித்து என்ன பண்ணியிருக்கிறாரு, கொடுத்திருக்கிறார். அதில் இந்த லேவியரை தேவன் விசேஷமாக என்ன பண்ணாரா, தெரிந்து கொண்டார். அவங்கள எதுக்கு தெரிந்து கொண்டார் அப்படின்னு நம்ம சில காரியங்களை பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஒரே ஒரு இன்சிடென்ட் சொல்லி சீக்கிரம் முடிச்சிடலாம். உங்களுக்கு VBS இருக்குது, 10:30 ஆச்சு, சீக்கிரம் முடிக்க பார்க்குறேன். முதல் வசனத்தை வாசிக்கலாம். எண்ணாகமம் 1 50, 51, 53. எண்ணாகமம் 1 50. போதுமா? இந்த வாசஸ்தலம்னா என்னங்க அர்த்தம்? தேவன் தங்கியிருந்த இடம், ஆசரிப்பு கூடாரம் அப்படின்னு இப்போ உங்களுக்கு நான் சொல்கிறேன், உங்களுக்கு புரியறதுக்காக. தேவன் பாளையத்தில் இவங்கெல்லாம் இறங்கி இருக்கும்போது தங்கி இருந்த ஸ்தலம் எது? ஆசரிப்பு கூடாரம், சாட்சியின் வாசஸ்தலம். அந்த இடத்துல தேவன் என்ன பண்ணாரு, இவங்களோடு கூட தங்கி வாசம் பண்ணி கொண்டு இருந்தார். எவ்வளோ ஒரு சந்தோஷமான காரியம் பாருங்க. நீங்கள் இங்கே உள்ளே வரும்போது இப்படி கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்கள். அவர் இங்கே நின்றுக்கிட்டு உங்களை உள்ளே கூப்பிடுறாரு. அவர் யாரும் ஒரு சோத்திரம் பண்ணுறதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவர் பார்த்து சிரிச்சிட்டு தான் இருக்கிறார் உங்களை. அவர் கூடவே தங்கி கூடவே என்ன பண்ணாரா, இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட இருந்தார்கள். எதுக்காக இருந்தார்? இவர்களை காப்பதற்காகவே இருந்தார்கள். இப்போ அந்த வாசஸ்தலத்தை, அப்போல்லாம் இந்த மாதிரி பில்டிங்கெல்லாம் கிடையாதுங்க. இவங்க ஒரு ஊர் விட்டு ஒரு ஊர் போகும்போது இதை என்ன பண்ணோம், பிரித்து கிரிச்சு கூடாரங்கிறார் எல்லாம் கட்டி கிட்டி எடுத்துன்னு போய் எந்த இடத்துல அடுத்தது பாளையம் இறங்குறாங்களோ அந்த இடத்துல அதை மறுபடியும் ஸ்தாபிக்கணும். மீன்ஸ் மறுபடியும் கட்டணும். அந்த கூடாரத்தெல்லாம் கட்டி கிட்டி முடிக்கிற வேலை செய்யறதுக்கு தான் அவர் என்ன பண்ணாரா, லேவி கோத்திரத்தை தெரிந்து கொண்டார். அதில் இன்னும் நிறைய வசனங்கள் இருக்குது. இப்போ அதெல்லாம் சொல்லிட்டு போனால் நம்மளுக்கு நேரம் ஆகிடும். அது மாத்திரமல்ல, அவர் சொல்கிறது என்னன்னாக்கா, இந்த 12 கோத்திரத்தில் யோசேப்புக்கு மாத்திரம் என்ன பண்ணாராம், 2 பங்கு கொடுத்தாரு. ஏன்னா மனாசே, எப்பிராயிம் இவங்க 2 பேரும் யோசேப்புடைய 2 பிள்ளைங்க. லேவியை இப்படி தான் பக்கம் தள்ளிக்கிட்டு யோசேப்புக்கு 2 கொடுத்தாரு. ஏன்? யோசேப்பை அவ்வளவாய் அவர் நேசித்தார். ஹல்லேலூயா. இப்போ இந்த லேவியரை தன் பங்காக கொண்டு என்ன சொல்கிறாருன்னா, இவர்கள் என்னுடைய சுதந்திரம், இவங்களுக்கு என்ன வேணுமோ நான் தான் எல்லாத்தையும் செய்வேன். இப்போ நீங்கள் தான் கர்த்தருடைய பிள்ளைங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ அவர் என்ன பண்ணுவாரா. ஆனால் நீங்கள் என்ன செஞ்சால் மாத்திரம் போதும், அவருடைய வேலையை செஞ்சால் மாத்திரம் போதும். புரியுதா புரியலையா? ஆட போங்க ஆண்டி, எப்போ பாரு என்னை டாய்லெட்டை கழுவு விடுறாங்க, எப்போ பாரு என்னை பெருக்கவே விடுறாங்க, எப்போ பாரு என்னை துடைக்கவே விடுறாங்க, ஒரு மெசேஜ் என்னை கொடுக்க விட்டா என்ன, இல்லை ஒரு 4 வீடு சந்திக்கிறதுக்கு விட்டா என்ன, எல்லாத்துக்கும் விடலாம். முதல்ல கொடுத்துக்கிற வேலையை என்ன பண்ணணும், ஒழுங்கா செய்யணும். ஆனால் பாருங்கள், சில பேருக்கு அந்த கொடுத்ததை செய்யறதுக்கு பிடிக்கவே பிடிக்காது, பறக்கிறத பிடிக்கிறதுக்கு தான் என்ன பண்ணுவோம். எல்லாருக்குமே இருக்கிறத பிடிச்சின்னு இருக்க மாட்டாங்க, பறக்கிறத பிடிக்கிறதுக்கு தான் என்ன பண்ணுவாங்க,
அப்போ தான் என்ன பண்ணுறது, உழுவுறது, கை காலெலாம் என்ன பண்ணுறது, அடி வாங்கின்னு வர்றது. கொடுக்கும்போது அதை செஞ்சால் 1ஆம் கிளாஸ்லேருந்து 2ஆம் கிளாஸ் போகலாம் இல்லைங்களா, ப்ரொமோஷன் எல்லாம் அதுக்கப்புறமா. ஓகே, ப்ரைஸ் லார்ட். எங்கள் அம்மா ஒரு பழமொழி மலையாளத்தில் சொல்லுவாங்க, அதை நான் மலையாளத்தில் சொல்லாமல் டிரான்ஸ்லேட் பண்ணி தமிழில் சொல்கிறது. உண்டிருந்த ஞாயிறுக்கு ஒரு விழி தோணி அப்படின்னாக்கா, சாப்பிட்டு உட்காந்துருந்தார், அவருக்கு யாரோ கூப்பிட்ட மாதிரி ஒரு சத்தம் கேட்டுச்சான். ஏஞ்சி போனார், நாய் சும்மா இருக்குமா, சாப்பிட்டுன்னு இந்த கையோட வந்த நாய் கப்புன்னு அவர் என்ன பண்ணிடுச்சான். எங்கள் அம்மா அப்படி சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த லேவி கோத்திரத்தில் இருந்தவனுக்கு ஒருத்தனுக்கு ஒரு சத்தம் ஒன்று கேட்டுச்சு, ஏஞ்சிக்கினார். யார்? அவர் பேர் கோராகு. யார்? கோராகு. அவருக்கு என்னமோ ஒரு கிலுகிலுப்பு வந்துடுச்சு. சில பேருக்கெல்லாம் அந்த மாதிரி கிலுகிலுப்பு வரும். எழுந்த உடனே ஆவேசமாக பேசுவாங்க. ஆனால் புஷ்வான மாதிரி என்ன பண்ணோம், பேசும்போது என்னவா இருக்கணும், நிதானமாக பேச நம்ம என்ன பண்ணோம், கற்றுக்கணும். வீட்டில் கூட சண்டை வந்துச்சுன்னா முதல் வாய் யார் வாய்? யாரும் வாய் திறக்க மாட்டாங்க. முதல் வாய் யார் வாய்? சொல்லுங்கப்பா. யார் ஜென்ட்ஸ் சொல்கிறாங்களா லேடிஸ் சொல்கிறாங்களா பார்க்கலாம். சொல்லுப்பா, யார் வாய் முதல் வாய்? லேடிஸ் வாய் முதல் வாய். வெரி குட். தன் பாவங்களை அறிக்கையிடுகிறவன் அவற்றை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ மறைக்காமல் அறிக்கை செய்து விட்டு விட்டார்கள். கர்த்தருடைய பரிசு நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த வாயை அடக்குனாலே எல்லா காரியமும் என்ன பண்ணிடும், நின்றுடும். செய்யறதில்லை நம்ம அதை. எவ்வளோதான் வசனம் படி, எவ்வளோதான் வாய்க்கு காவல் வையின்னு படிக்கிறோம், நாவுக்கு காவல் வையின்னு படிக்கிறோம், உதடுக்கு காவல் வையின்னு படிக்கிறோம். தின்றதுக்கு வாய் தோற பரவாயில்ல, அது கூட என்ன சொல்கிறார் ஆண்டவர், தொண்டைக்கு கத்திய வைன்றாரு. ஆனால் பேசும்போது என்ன பண்ணமா ஜாக்கிரதையா. உன் வீட்டாரே உனக்கு சத்துரு. யார்? லேவி கோத்திரத்துக்கு சத்துரு யாருன்னா யார்? லேவி கோத்திரமே தான். நம்ம சபையில் இருக்கிறவங்களுக்கு சத்துரு யார் சொல்லு? நம்ம சபையில் இருக்கிறவங்களே தான். வெள்ளியாலெல்லாம் வர வேண்டிய அவசியமே கிடையாது. அப்படி புட்டு புட்டு கொஞ்சம் கொஞ்சமாக, அதுவும் இந்த குரங்கு அப்பா வச்ச கதை சொல்லுவாங்க பாரு, அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுட்டு போயிடுவாங்க. அந்த கொஞ்சம் கொஞ்சம் என்ன பண்ணும், பற்றிக்கிட்டு அதில் 4 பேர் கிச்சின்னு போ, 4 பேர் இந்த பக்கம் பிச்சின்னு போ. செய்யக்கூடாதுங்க. கர்த்தருக்கு அது பிரியமே இல்லை. கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள், பாவம் பண்ணாதிருங்கள். இந்த கோராகு தாங்கட்டது இல்லாமல் கூட 4 சேர்த்து கெடுக்கிறதுக்கு ரூபன் கோத்திரத்தை சேர்ந்த அபிராம், தாத்தான், ஓன் என்கிற 3 என்ன பண்ணிச்சு கூட. சில பேரெல்லாம் இருக்கிறாங்க, அடி வாங்கினா என்ன மாத்திரம் வாங்கக்கூடாது, நாம் மாத்திரம் கூட சேர்த்து 4 என்ன பண்ணிக்கோங்க, பகுந்து வாங்கிக்கலான்ட்டு நல் மனசில் இன்னும் 3 என்ன பண்ணுவாங்க, கூட்டுக்கிட்டு போவோம். அதெல்லாம் ட்ரிக்குங்க, சத்ரு பண்ணுற தந்திரம். அதெல்லாம் ஒரு கூட்டம் கூடுறது. மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக இது 4 என்ன பண்ணுச்சு, கூட்டம் கூடி தாங்கட்டது இல்லாமல் மற்றதும் கெடணும்னு. அதில் விசேஷமாக மூப்பர்களெல்லாம் இருப்பாங்க பாருங்கள் சபையில். ஏன்னா அதெல்லாம் வாய்ஸ் கொஞ்சம் மேலோங்கி நிற்கும். அதனால் என்ன பண்ணிக்கிறது, பெரிய நாத்தனாரை இழுத்துக்கிறது, பெரிய மருமகனை என்ன பண்ணிக்கிறது, இழுத்துக்கிறது. இந்த மாதிரி கதைங்கள்லாம் நடக்குதுங்க. ஒரு கும்பல் சேர்ந்துக்கிறது. அப்படி ஒரு 250 பேர் என்ன பண்ணிக்கினாங்க, இஸ்ரவேல் சபையில் 12 கோத்திலேருந்து என்ன பண்ணிக்கினாங்க, செலக்ட் பண்ணி ஒரு 250 பேரை என்ன பண்ணிக்கிறாங்க, வலிச்சிக்கினாங்க. விசேஷமானவர்கள், நல்ல டாக்கட்டிவாக இருக்கிறவங்க. கம்முன்னு ஒப்புக்கு சப்ப வந்து நிற்கிறதெல்லாம் கிடையாதுங்க. வந்தால் எப்படி பண்ணோம், வீர தீரமாக பேசணும். அந்த மாதிரி ஒரு 250 செலக்ட் பண்ணிக்கின்னு என்ன பண்ணிக்கினாங்க கூட. நேராக மோசேக்கு முன்னாடி போய் நின்று அவர் பேசுகிற முதல் பாயிண்ட்டு, நீங்கள் ரொம்ப மிஞ்சி போகிறீங்க. என்னது, ரொம்ப மிஞ்சி போகிறீங்க. ஏன் என்று சொன்னால் சபையில் இருக்கிற எல்லாருமே பரிசுத்தவான்கள். எப்படி ஒத்துக்கலாமா, ஒத்துக்கூடாதா சொல்லுங்க. இல்லைங்க, இன்றைக்கு பார்த்தீங்கன்னாக்கா விசேஷமாய் நான் இப்போ பேசிக்கிட்டு இருக்கிறது மொத்தமும் சபைக்குள்ளே உட்கார்ந்துருக்கிறவங்களுக்கு தான், வெளியில் இருக்கிறவங்களுக்கு இல்லவே இல்லைங்க. இன்னைக்கு பெஸ்ட் ஆக்டர் அவார்டு யாருக்கு கொடுக்கலான்னா வெளியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கிடையாதுங்க. யாருக்கு? சபை உள்ளே இருக்கிற எல்லாரையும் சேர்த்து சொல்கிறேன். என்ன ஆக்டிங்கு, அந்த ஆக்டிங் எல்லாம் வெளியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணாது, வரவே வராது. அந்த ஆக்டிங் அவ்வளோ பெஸ்ட் ஆக்டிங்காக இருக்குங்க. அந்த ஆக்டிங்கில் தான் என்ன பண்ணுறது, காலமே சபையில் ஓடுது. அதுதான் ரொம்ப வருத்தத்துக்குரிய காரியங்கள். இந்த 250 கூப்பிட்டுக்கிட்டு வந்து சொல்கிறாங்க, நீங்கள் தான் மிஞ்சி போகிறீங்க,
சபையில் இருக்கிறவர்கள் எல்லாம் பரிசுத்தவான்கள். ஏனென்று சொன்னால் சபையிலே கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. சபையில் கர்த்தர் இருக்கிறார் என்பது உண்மை. ஆனால் நீங்கள்லாம் கர்த்தரை பின்பற்றி அவருடைய இரத்தத்தினால் உண்மையாய் கழுவப்பட்டு நீங்கள் பரிசுத்தமாக இருக்கிறீர்களா? அதுதான் மாற்றங்க. ஆண்டவர் அதான் சொல்கிறார், நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராக இருங்கள். அதுதான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். நிறைய வசனங்கள் இருக்குது. ஆனால் இவங்க சொல்கிறாங்க எல்லாரும் பரிசுத்தவான்கள் தான், மோசே ஆரோனும் மிஞ்சி பேசுகிறேன்றாங்க. மோசே கும்முன்னு வந்து அழுகுறார். அந்த வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா 16ஆம் அதிகாரம் எடுத்து வச்சுக்கோங்க. மோசே அதை கேட்டபோது முகங்குப்புற விழுந்து அவன் அழுகுறாங்க. முகங்குப்புற விழுந்து ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணாங்க? அழுகுறாங்க. ஒரே ஒரு சீக்ரெட் சொல்லி கொடுக்குறேன், அழுவுறது மனுஷனுங்க கிட்ட போய் அழுவே அழாதீங்க, வேஸ்ட்டு கண்ணீர். புருஷங்கிட்ட அழாத, பொண்டாட்டிக்கிட்ட அழாத, பிள்ளைங்க கிட்ட அழாத. அழுவுறதா இருந்தால் ஒரே ஒருத்தர் அழுவுற இடம் எதுனா கர்த்தர் ஒருத்தர் தாங்க. ஏன்னு சொன்னால் அவர் அதை கேட்பார், கணக்கில் துருத்தியில் வச்சுக்குவார், ஏற்ற வேளையில் நமக்கு என்ன பண்ணுவாரா? பதில் தருவார். அவர் அழுதுட்டு அவர் முகங்கொப்புற விழுந்து ஆண்டவரை பார்த்து சொல்கிறாரு, ஆண்டவரே இவங்க இப்படி சொல்கிறாங்களே இவங்களுக்கு பதில் என்னன்னு போது அவர் பதில் சொல்கிறார் பாருங்க. மோசே அவர்களுக்கு 5வது வசனத்தில், கர்த்தர் தம்முடையவன் இன்னான் என்றும் தம் அண்டையிலே சேர தாம் கட்டளையிட்ட பரிசுத்தவான் இன்னான் என்றும் காண்பிப்பார். எப்படி? அவருக்கு தெரியுங்க யார் யாருன்னு. உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல. நீ ஆக்டிங் எவ்வளோ கொடுத்தாலும் கர்த்தருக்கு நல்லா தெரியும் நீ யாரு, நீ என்ன பண்ணிட்டு வீட்டுக்கு வந்திருக்கிற, என்னத்தை மறைக்கிற, சபைக்கு வந்து அப்படியே மறைப்பேன். என்ன உங்களை சொல்கிறதுக்கு முன்னாடி நான் செஞ்சுருக்கிறேன், அதனால தாங்க ஈஸியாக சொல்கிறேன். நான் சபையில் சேர்ந்த புதுசுலலாம் இந்த சினிமா பார்க்குறதுனால அவ்வளோ சீக்கிரம் விட முடியல. அந்த சண்டே சர்வீஸ்க்கு வராமல் கட் பண்ணிட்டு போனேன்னாக்கா எங்கள் பாஸ்டர் இங்கேருந்து பேசினா என்னை பார்க்குற மாதிரியே இருக்கும். அப்படியே மெதுவாக என்ன பண்ணிக்குவேன், பின்னாடி எங்கள் பாஸ்டர் கண்டுபிடிச்சிட்டு கூப்பிடுவார், ஏன் சபைக்கு வரலன்னு. அதுக்கு ஒரு பொய். ஆனால் அவற்றை எல்லாவற்றையும் விட்டு கர்த்தருக்கென்று வாழ கர்த்தர் கிருபை செய்தார். அதனால தான் ஈஸியாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துன்னு இருக்கிறாங்க. எல்லோரும் சொல்லுவாங்க, நீங்கள் எல்லாம் பார்த்து முடிச்சிட்டிங்க ஆண்டி. நாங்களும் பார்த்து முடிச்சுட்டு அப்புறமா மூக்க உடச்சின்னு வா. எனக்கு ஒன்றும் உடையல, ஆனால் உனக்கு உடஞ்சி போச்சுன்னா என்ன பண்ணுவேன்? அதனால தான் முன்கூட்டியே நாங்கள் என்ன பண்ணுறோம், அனுபவம் உள்ளவங்க. வெறும் எங்களுக்கு அனுபவம் மற்றதில் மாத்திரம் இல்லைங்க, இதிலெல்லாம் கூட எங்களுக்கு அனுபவம் இருக்குது. அப்போ இவன் சொல்கிறாரு, கர்த்தர் தம்முடையவன் யார் என்றும் தன்னிடத்தில் சேர்ந்து யார் என்ன வேலை செஞ்சா அவன் பரிசுத்தவானா இருப்பான் என்றும் தேவன் அறிவார். நாளைய தினத்தில் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அதனால் என்ன பண்ணுங்க, ஒவ்வொருத்தரும் எத்தனை பேரை கூட்டின்னு வந்துக்கிறீங்க? 250 பேரை. அவர்கள் தூப கலசத்தை நாளைக்கு கொண்டு எல்லாரும் சபைக்கு முன்னாடி என்ன பண்ண வந்து, கர்த்தர் ஒருவேளை உங்களிடத்துல சொன்னால் வந்து நிற்க உங்களால் முடியுமா? வரலாமா? வரக்கூடாதா? வரக்கூடாதபடிக்கு நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்று எச்சரிக்கிறேன். ஏமேன். ஏன்னா சேர்ந்துக்கிற கூட்டம் அந்த மாதிரி. கோராகின் கூட்டத்தில் ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாது, நம்ம சேரக்கூடாது. 250 பேரும் தூப கலசத்தை எடுத்துக்கொண்டு அந்த இடத்துல வந்து என்ன பண்ணோம், சபைக்கு முன்னாடி நிற்கணும்னு சொல்கிறாரு ஆண்டவர் சொல்கிறாரு. அப்போ மோசே சொல்கிறாரு அவங்களுக்கு, கர்த்தருடைய வாசஸ்தலத்தின் பணிவிடைகளை செய்யவும் சபையாரின் முன்னின்று அவர்கள் செய்ய வேண்டிய வேலைகளை செய்யவும் உங்களை தம்மண்டையிலே சேர பண்ணும்படி இஸ்ரவேலின் தேவன் இஸ்ரவேல் சபையாரிலிருந்து உங்களை பிரித்தெடுத்தார். என்னதா? யார் வேலை செய்யறதுக்கு? அவரோட வேலை செய்யறதுக்கு உங்களை என்ன பண்றாரு? பிரித்தெடுத்திருக்கிறார். மற்ற விசுவாசிகள் செய்ய முடியாத, மற்ற அந்நிய புறஜாதியில் இருக்கிற ஜனங்க செய்ய முடியாத அந்த காரியத்தை நீங்க செய்யும்படிக்கு ஒரு பலியிடணுமா, அந்த இடத்துல வந்து அந்த ஆட்டை வெட்டுறதும் மாட்டை வெட்டுறதும் இந்த பலி கொடுக்கறது எல்லாம் யார் செய்யணும்? லேவியர். இந்த லேவியருக்கு டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. பாத்திரத்தெல்லாம் கழுவுறவங்க ஒருத்தர், வெட்டுறவங்க ஒருத்தர், அறுக்கிறவங்க ஒருத்தர். ஆனால் யாருக்கு மெயின் ஊழியம் கொடுத்துக்கிறாருன்னா ஆரோனுக்கு ஆசாரிய பட்டம் கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா.
ஆரோனுக்கு ஆசாரிய பட்டம் கொடுத்திருக்கிறார். இப்போ இவங்க சண்டை என்னன்னு கேட்டால் அந்த ஆசாரிய பட்டம் இவங்களுக்கு என்ன பண்ணும்? தேவையா? எனக்கு கொடுத்துக்கிற வேலை நான் செய்யலாம்ல. என்னால் முடிஞ்சது பாத்திரம் கழுகுறது, நான் என்ன பண்ணிடுவேன்? கொடுத்துக்கிறார் ஆண்டவர், கழுகிட்டு வாயை முடிக்கணும், என்ன பண்ணிடணும்? கரெக்டுங்களா? இல்லை இல்லை, கொத்து சாவியா இடுப்பில் தான் இருக்கணும் அப்படின்னு நினச்சா உன் இடுப்பு சாவியை தாழ முடியாது, ஏன்னா கொத்து பெருசாக இருக்குது. ஏமேன் ஆண்டி? இப்போல்லாம் நம்பர் லாக் தான் ஆண்டி, இப்போல்லாம் கொத்து சாவியெல்லாம் யாரும் வச்சுக்கிறதில்ல ஆண்டி. பொறுப்பு பெருசுங்க, அதுக்கு தாங்க அப்படி சொல்கிறது. பொறுப்பு பெருசு. குடும்பத்தை நடத்துறதெல்லாம் இட்ஸ் நாட் ஸோ ஈஸிங்க. வெரைட்டிஸ் ஆஃப் பீப்புளு. யார் யார்? புருஷன் 1, புள்ள 2, மருமக 1, மக 1, அவங்க சம்பந்திங்கோ இவங்க சம்பந்திங்கோ. பொறுப்பு பெருசுங்க. எல்லாருக்கிட்டையும் என்ன பண்ணோம்? அப்படியே மெதுவாக எல்லாம் வாங்கினாலும் இப்படி எல்லாம் போனோம். ரொம்ப கஷ்டங்க. ஈஸியாக நான் எடுத்து செஞ்சுக்கிறேன்னாலாம் என்ன பண்ண முடியாது. இங்கெல்லாம் வலிக்கும், ஆனால் கூட எப்படி இருப்போம்? இங்கே வலிக்கும், ஆனாலும் எப்படி இருப்போம்? 70 mmலேயே இருப்போம். பார்த்துக்குங்க, அது வாய் என்ன வலிக்குன்னு எனக்கும் வாய்க்கும் தான் தெரியும். பொறுப்பு என்ன பொறுப்பு கொடுக்குறாரோ அந்த பொறுப்பை நம்ம என்ன பண்ணணும்? கரெக்டாக பண்ணணும். அப்போது இவ்வளோ வேலைகளையும் செய்யறதுக்கு டிபார்ட்மெண்ட் வைஸாக வச்சுன்னு இருக்கும்போது அவங்கவுங்க அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு என்ன பண்ணோம்? போனோம். அவர் உன்னையும் உன்னோட கூட லேவியின் புத்திரராகிய உன்னுடைய எல்லா சகோதரரையும் சேர பண்ணினதும் உங்களுக்கு அற்ப காரியமோ? இப்பொழுது ஆசாரிய பட்டத்தையும் தேடுகிறீர்களோ? இதற்காக நீயும் உன் கூட்டத்தார் அனைவரும் கர்த்தருக்கு விரோதமாகவே என்ன பண்ணீங்க? கூட்டம் கூடினீர்கள். யாருக்கு? மோசே ஆரோனுக்கு விரோதமாக எல்லாம் கூட்டம் கூடலங்க. யாருக்கு விரோதமாக கூட்டம் கூடியிருக்கிறாங்க? மரமண்டைங்களுக்கு சில வேலையில் தெரியுறது இல்லைங்க. நம்மளுக்கு நாம் செய்கிற காரியம் உண்மையாலுமே நம்ம குடும்பத்தாருக்கு எதிராகவா, சபைக்கு எதிராகவா, கர்த்தருக்கு விரோதமாகவானே கண்டுபிடிக்க தெரிய மாட்டேங்குது. நான் ஒன்றும் இல்லாண்டி இந்த வார்த்தையை தான் சொன்னால் அதுக்குள்ளே அவங்க கோச்சிக்கினாங்க. உன்னை யார் அந்த வார்த்தையை சொல்ல சொன்னது? அதான் வாய் காவல் வைக்கணுன்றது. அதில் 4 பேர் பிச்சின்னு போயிடுவாங்க. நீ அதை சொல்லாமல் இருந்திருந்தா, அவங்கள நீங்கள் மன்னிச்சிருந்தா, நீ அவங்கள சகிச்சிருந்தா அது இருந்திருக்குமா? இப்போ 4 பேர் கணக்கு யார் மேலே? ஏன் ஊன்றீங்க எல்லாரும்? உங்கள் மேலேன்னு சொல்லுங்க. ஏமேன். கோராகு பேசி முடிச்சிட்டாரு. இப்போ என்ன பண்ணுறாரு? தாத்தானையும் அபிராமியும் கூப்பிடுறாங்க, வரமாட்டேங்கிறானுங்க. ஏன்? அவங்களுக்கு வழங்கி போச்சு. விரோதமாக யாருக்கு செஞ்சுருக்குறோம்? கர்த்தருக்கு விரோதமாக செஞ்சுருக்குறோம். ஆனால் இப்போ ஒரு பாயிண்ட் விட்டாங்க பாருங்க அவங்க. நீங்கள் அப்புறம் படித்து பார்த்துங்க. 13வது வசனத்தில், பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திலிருந்து எங்களை கொண்டு வந்தீர்கள். எது? எகிப்து. எகிப்து என்னவா? சோத்துக்கு சிங்கி அடிச்சு நின்றுட்டு அவங்க சொல்கிறாங்க, பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு இங்கே சாவடிக்கிறதுக்காக கூட்டின்னு வந்தேன்னு கேட்குறாங்க. எவ்வளோ நன்றி கட்ட ஜனம் பாருங்க. இன்றைக்கி அப்படி தான் முக்கால்வாசி இருக்குது. ஒன்று கூட அது இல்லவே இல்லை. சொல்லி கூட்டின்னு வந்த பாலும் தேனும் தேசத்துக்கு கூட்டு வந்து எங்களுக்கு வயலையும் கொடுக்கல, திராட்சத்தையும் கொடுக்கல, ஒன்றுத்தையும் கொடுக்கல. இப்போ எங்கள் மேலே நீ துரைத்தனம் பண்ண பார்க்குறியா, எங்கள் கண்ணை பிடுங்க பார்க்குறியா, ஆச்சா போச்சான்னு ஒன்றும் இல்லாததெல்லாம் என்ன பண்ணுறது? ஆட் பண்ணி பேசுறது. வலிக்குமா வலிக்காதா? நாமா இவ்வளோ தான் நீ கொடுத்து படிக்க வச்ச. ஏன்னா அந்த படிப்பு படிக்க வச்சு தான் நான் அந்த சம்பளம் வாங்கியிருப்பேன். மக்கு மடையா நீ படிக்க வைக்க முடியாததுனால தான், நீ படிக்காதனால தான் உன்னை அவ்வளோ தூரம் படிக்க வச்சுது. நீ படிக்காததுனால தான் உன்னை படிக்க வைக்கல. படிக்க வேண்டிய நேரத்தில் என்ன பண்ண வேண்டியது? யாரும் வாய் திறக்க மாட்டேங்கிறாங்க. ஊர் சுற்ற வேண்டியது. அவஸ்தைப்படும் போது எங்கள் அம்மா அப்பாவுக்கு அவ்வளோதான் படிக்க வைக்க முடிஞ்சு. இல்லை இல்லை, உங்கள் அம்மா அப்பாலாம் படிக்க வச்சுருப்பாங்க. நீ ஒழுங்காக படித்து நீ 90% 95% காமிச்சிருந்தா உங்களுக்கு கண்டிப்பாக என்ன பண்ணியிருப்பாங்க? அவங்க தலையடங்கு வச்சாவது படிக்க வச்சுருப்பாங்க. படிக்க வேண்டிய நேரத்தில் ஊரை சுற்ற வேண்டியது. அதுக்கப்புறமா அம்மா அப்பா மேலே என்ன பண்ண வேண்டியது? பழிய போட வேண்டியது. இப்போ இதுக்காவது சம்பாதிக்கிறதுக்கு பொழப்புக்கு இவ்வளோ பண்ணி கொடுத்தாங்களேன்னு நீங்கள் அவங்களுக்கு நன்றி சொல்லணும். ஏமேன்.
அங்கேயும் எங்களை கூட்டுக்கிட்டு போகல, இங்கேயும் கொண்டு வந்து எங்களுக்கு அதை கொடுக்குமோ இல்லை அப்படின்னு இப்போ எங்களுடைய கண்களையும் பிடுங்க பார்க்கிறீரோன்னா மோசைக்கு எவ்வளோ வலிச்சிருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லி அழுகுறாரு, ஆண்டவரே ஒரு கழுதை கூட அவங்ககிட்ட நான் எடுத்ததில்லை. ஏமேன், ஒரு கழுதை கூட நான், அப்படின்னா கழுதை என்னது? அவ்வளோ லீஸ்ட்டு கழுதை. அந்த லீஸ்ட்டை தான் கொண்டு வர சொல்லி ஏசப்பா என்ன பண்ணுறாரு? எருசலேமுக்குள்ளே எதுக்கு வந்தாருன்னு நினைக்கிறீங்க? ஏசப்பாவுக்கு ஆப்படிக்கிறதுக்கு தான் இவங்கெல்லாம் போட்டு கூட்டின்னு வராங்க இயேசுவை. அந்த வாரம் முழுசும் அவருக்கு வச்சு செய்கிறதுக்கு தான் கூட்டின்னு வராங்க. யாருக்கு? ஓசனா ஓசனான்னு பண்ணி அவர் எதுக்கு உள்ளே கூட்டுக்கிட்டு வராங்க? சிலுவையில் அறையிறதுக்கும் பாடுபடுத்துறதுக்கும் தான் கூட்டுக்கிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இவங்களுக்கு அது புரியல, இயேசுக்கு நல்லா புரிஞ்சிச்சு. அதனால தான் அவர் ஜம்முன்னு கழுத மேலே உட்காந்துக்கிட்டு வந்தாருங்க. அவர், டேய் நீங்கள்லாம் யாருன்னு எனக்கு நல்லா தெரியுண்டான்னு ஆண்டவர் முன்னமே சொல்லிட்டாருங்க. அவர் எருசலேமுக்குள்ளே கடந்து வரும்போது ஆர்ப்பாட்டமாக நீங்கள் துணியை கிணியை கீழே போட்டு ஓலையை கிளியை வச்சு ஓசன்னா ஓசன்னா அப்படின்னு சொல்லி என்னை புகழ்ந்து கூப்பிடும்போதே எனக்கு தெரியும் எனக்கு என்ன வைக்க போகிறீங்க. அதுக்கு சின்ன கிண்ண ஆப்பெல்லாம் இல்லை, பெரிய ஆப்பு. அவர் தெரிஞ்சுதாங்க வந்தார். அவர் எருசலேமுக்குள்ளே வரும்போது ஹி நோஸ் வெரி வெல் தட் என்ன குரூசிஃபை பண்ண போகிறாங்கன்னு அவர் தெரிஞ்சுதாங்க வந்தார். மோசேக்கு நல்லா தெரியுங்க. அதுவும் ஏன் கழுதியை தேர்ந்தெடுத்தார்னா தாழ்மையின் கோலத்தை வெளிப்படுத்த தான் அந்த கழுதியை. ஏன் குதிரையில் வந்திருக்கலாமே இல்லையா? குதிரை ஜெயத்தை குறிக்குது, அவர் ஜெயத்தை தான் எடுக்க போகிறார், குதிரை மேலே வந்திருக்கலாமே. இல்லை, அப்பவும் அவர் தன்னை தாழ்த்தி ஜனங்களுக்கு முன்பாக தான் யாருன்னு அப்பயே வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கிறாரு. நம்மளுக்கு தான் மரமண்டை புரியலங்க. ஏமேன். அந்த காலத்தில் நாங்கள் கூட இந்த மாதிரி ஓலையை வச்சுக்கிட்டு அங்கேருந்து எவ்வளோ 2 கிலோமீட்டர் நடப்போம். என்னத்துக்கு நடந்தோம்னாக்கா ஜூஸ் கொடுப்பாங்க, தின்றதுக்கு நடுவில் ஏதாவது என்ன பண்ணுவாங்க, இங்கேருந்து 2 கிலோமீட்டர் நடந்து அந்த சர்ச்சுக்கு போனோம். அப்போ அதெல்லாம் கொடுப்பாங்க. வாட்டர் பேக்கெட்லாம் அப்போ கிடையாதுங்க, ஆனால் தண்ணி கொடுப்பாங்க, ஜூஸ் கொடுப்பாங்க, மொண்டு கொடுப்பாங்க. அதெல்லாம் குடிச்சு அதுக்கு தான் நாங்கள்லாம் போனோமே. இந்த பழைய சர்ச்சிலேருந்து பழையப்பேட்டையிலேருந்து இப்போ ஒரு கேத்தலிக் சர்ச்சிலேருந்து புதுப்பேட்டையில் இருக்கிற ஒரு புது சர்ச்சுக்கு நாங்கள் அப்படியே இந்த ஊர்வலமாக என்ன பண்ணுவோம், போவோம். இந்த ஓலையை பிடிச்சின்னு போகிறதுல அவ்வளோ ஒரு சந்தோஷம் எங்களுக்கு. இந்த ஓலை பிடிச்சின்னு போகிறது தான் சந்தோஷம். இந்த 2 கையை கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் பண்ண எங்களுக்கு தெரியல. இன்றைக்கி நிறைய பேர் அப்படி தான் தெரியாமலேயே சில காரியங்களை நாம் செய்து கொண்டு இருக்கிறோம். ஆஷ் வெட்னஸ்டேக்கு போடுவாங்க ஒரு இது, நீ மனுஷா நீ மண்ணா இருக்கிறாய், அதே புரிய மாட்டேங்குது. நான் மண்ணினால் உருவாக்கப்பட்டவன், நான் மண்ணுக்கு தான் போக போகிறேன்னு 1ஆம் அதிகாரத்திலே சொல்லிட்டார். அதே நம்மளுக்கு என்ன பண்ணல, புரியவே இன்னும் கூட புரியலைங்க. ஏமேன், பிரைஸ் தி லார்ட். அதனால தான் அவர் கழுதையில் என்ன பண்ணார், தன்னை தாழ்மையின் குலமாய் மாற்றி என்ன பண்ணாரா வந்தார். அதான் மோசே அந்த குறிப்பிட்டு சொல்கிறார், ஒரு கழுதை கூட நான் யார்கிட்ட இருந்து வாங்கலே ஆண்டவர், இந்த ஜனம் இந்த மாதிரி பண்ணு உயிர் எடுக்குதுன்ட்டு சொல்லி ஆண்டவர்கிட்ட அவர் அழுவும்போது ஆண்டவர் சொல்கிறார், மோசே கூப்பிடு 250 பேர், இந்த 3 மெயின் நட்சத்திரங்க யார் யார், உங்கள் பேர் தெரியறதுக்கு தான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். கோராகு, அபிராம், தாத்தான் 3 பேரும் அவங்கவுங்க கலசம். இந்த 250 ஸ்பெஷல் கெஸ்ட்டுங்க, இவங்க என்ன பண்ணோம், ஸ்பெஷல் கெஸ்ட் இவங்கெல்லாம் எடுத்துக்கின்னு எல்லா சபைக்கு முன்னாடி கர்த்தருடைய அக்கினி அதில் போடணும், பரிசுத்த அக்கினி அதில் போட்டு சுகந்த வர்க்கத்தை இட்டு கர்த்தருக்கு முன்னாக என்ன பண்ண இவங்க வரணும். 250 பேர் வந்து நிற்கிறாங்க. இது 3 முன்னாடி நிற்கிது. இந்த பக்கம் நிற்கிறவங்க யார், மோசேயும். எவ்வளோ பாவமாக நின்றுப்பாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் இல்லையா? எவ்வளோ பாவமாக நின்றுருப்பாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு தப்பு செய்யாதவங்க. வசனங்கள் நிறைய சொல்லுது, கர்த்தர் ஒன்று சொல்லி தான் லேவி கோத்திரத்தை அவர் பிரித்து எடுத்து அவங்களுக்கு இந்த வேலை, அவங்களுக்கு இந்த ட்ரெஸ்ஸுன்னு எல்லாம் என்ன பண்ணார், லேவி ராகத்தில் இருக்குது கொடுத்தாரு. அவர் அவங்க அண்ணன்னு அவர் ஒன்றுமே என்ன பண்ணல, அவர் செய்யவே இல்லை. அவங்க அண்ணன் பிள்ளைங்கன்னா அவர் ஒன்றும் செய்யவே இல்லை. கர்த்தர் என்னென்ன வார்த்தையை சொன்னாரோ அதை மாத்திரம் செய்தார் என்று வேதத்தில் வசனம் இருக்குது. என்கிட்ட வசனம் இருக்குது, படிக்கிறதுக்கு இப்போ அதெல்லாம் நேரம் இல்லை. அப்படிப்பட்ட அந்த மனுஷனை 2 பேரையும் குற்றவாளிகளாக என்ன பண்ணி வச்சுக்கிறாங்க, நிற்க வச்சுக்கிறாங்க. இவங்க 250 பேர் சும்மா வரலங்க, சபா மொத்தத்தையும் கூடி வந்து அங்கே என்ன பண்ண வச்சுட்டாங்க. அதுதான் ஆண்டவருக்கு பயங்கர கோபம் வந்துச்சு. வர சொன்னது யார், இந்த 250 ஸ்பெஷல் கெஸ்ட்டு, சூப்பர் ஸ்பெஷல் 3 இத்தான் வர சொன்னது அவர். ஆனால் வந்தது யார், சபை மொத்தமும். சில பாருங்கள், சிலது சபையில் சில பேர் சில தவறுகள் எல்லாம் செய்யும்போது எல்லாரும் முன்னாடியும் நம்ம என்ன பண்ணக்கூடாது,
அவர்களை கண்டிக்க கூடாது. சிலதெல்லாம் கூட்டின்னு போய் உள்ளே நல்லா சவுக்கடி கொடுக்குற மாதிரி கொடுத்து நல்லா ட்ரெஸ் எல்லாம் சரி பண்ணி என்ன பண்ணிடணும், முடியெல்லாம் கலைஞ்சிருந்தா கொஞ்சம் நல்லா எல்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் என்ன பண்ணோம், எல்லார் முன்னாடி வச்சு என்ன பண்ணக்கூடாது. நான் அப்படி தான் செய்வேன். வெளியில் வரும்போது என்ன பண்ணக்கூடாது, அழுதுகிட்டு கண்ணெல்லாம் தொடச்சி கொஞ்சம் பவுடர் கூடெல்லாம் போட்டு நல்லபடியாக ஆண்டி நல்லா பேசுனாங்க, ஆண்டி சந்தோஷமாக என்ன அனுப்பி வச்சாங்க, அப்படி தான் வந்து வெளில சொல்லணும். அப்போ பாருங்கள், அவங்க குற்றங்களை நாம் மறைப்பதுனால அவங்க என்ன நினைக்கிறாங்க தெரியுமா, பார்த்தியா என்னை உணர்த்தமும் செஞ்சாங்க, அதே சமயத்தில் எல்லார் முன்னாடியும் என் பாவத்தை என்ன பண்ணல, சொல்லலை. அப்படின்னும் போது தே ஃபீல் வெரி ஹாப்பி. அதுதான் நம்மளுக்கு முறை. எல்லாருக்கும் முன்னாடி பப்ளிக்காக ஏய் எழுந்து நெல்லு, நீ இது மாதிரி பண்ணிட்டே இனிமேல் சபைக்கு வரக்கூடாது போ, அது தேவனுக்கு பிரியம் அல்லவே அல்ல. அதனால் ஆண்டவர் என்ன பண்ணார், இந்த 250 + 3 + 2 இவ்வளோ தான் கூப்பிட்டாரு. ஆனால் கோராகு கூட்டத்தார் என்ன பண்ணாங்க, சபை மொத்தத்தையும் கொண்டாந்து நிற்க வச்சது ஆண்டவர் பயங்கர கோவம் வந்துச்சு. ஆண்டவர் சொல்கிறாரு, மோசே ஆரோன் 2 பேரும் 1 நிமிஷம் அப்படி தள்ளு, ஒரே நிமிஷத்தில் இவர்கள் எல்லாரும் நான் அதம் பண்ணி போடுவேன். 2 பேரும் திருப்பி கூப்பிட்ற அழுகுறாங்க, ஆண்டவரே ஒருத்தம் பண்ண தப்புக்கு சபை மொத்தமாக அனுபவிக்கணுமா ஆண்டவரே. பாருங்க, அந்த திறப்பின் வாசலில் நின்று கெஞ்சுற கெஞ்சுதல் ஒருத்தம் பண்ண தப்புக்கு ஏன் ஆண்டவரே எல்லாரும் அனுபவிக்கணும். நிறைய குடும்பங்கள் இன்றைக்கி நடக்குதுங்க. ஒருத்தம் பண்ண தப்பு குடும்பம் மொத்தமும் லாஸ்ட் வரைக்கும் அனுபவிச்சுக்கிட்டே இருக்குது. ஒருத்தர் வாய் சரியில்லாததுனால, ஒருத்தர் கை சரியில்லாததுனால இன்றைக்கி வரைக்கும் என்ன பண்ணுறாங்க, அவங்க அதை அனுபவிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. எல்லாம் வந்து நின்னாச்சு, தூபம் போட்டாச்சு, எல்லாம் அக்கினி பிடிச்சிட்டு வந்து நிற்கிறாங்க. ஆண்டவர் மோசேக்கிட்ட சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, தாத்தான் அபிராம் கோராகு அவங்க நிற்கிற இடத்த விட்டு சபையாரை எல்லாம் என்ன பண்ண சொல்லு. இதுக்கு சபையார் வராமல் இருந்திருக்கலாம்ல, கரெக்டாக என் தாட் கரெக்டாக, எல்லாரையும் தூர போக சொல்லு, இல்லைன்னா எல்லாரையும் வாரின்னு போயிடும். அப்புறம் குய்யோ முய்யோன்னு என்ன பண்ணக்கூடாது, ப்ளேம் பண்ணக்கூடாது, எல்லாரையும் தூர போக சொல்லு. இவர் என்ன பண்ணுறாரு, வரமாட்டேன்னு தானே சொன்னாங்க 2 பேரும். அவங்க இருக்கிற இடத்துக்கே இவங்களே போனாங்க. அங்கே போனால் யார் யார் நின்றுட்டு இருந்தான்னு பார்த்தா பரிதாபத்துக்குரிய காரியம், கோராகுடைய மனைவி, பிள்ளைகள், குழந்தைகள், ஆடு மாடுகள், வீடு சகலமும் இருக்குது. அதே போல் ஆபிராம், அதே போல் தாத்தான். குழந்தைங்க என்னங்க பண்ணுச்சு, நீங்கள் செய்கிற காரியம் எது வரைக்கும் தாளம், உங்கள் குழந்தைங்க வரைக்கும் அது பாயுங்க. நாம் பாவம் செய்யும்போது கொஞ்சம் விசேஷமாக யோசித்து என்ன பண்ணோம், உங்களுடைய சொற்ப அற்ப இன்பத்துக்காக செய்கிற பாவங்கள் நம்ம குழந்தை வரைக்கும் என்ன பண்ணுமா, அது தாக்கும். அவங்கள விட்டு மற்றவங்கள எல்லாரையும் தூரம் போக சொல்லிடுறாரு. எல்லாரும் தூரமும் என்ன பண்ணிட்டாங்க, ஓடவும் செஞ்சிட்டாங்க. அப்போ மோசே பாருங்க ஒரு வார்த்தை சொல்கிறாரு, அதான் மோசேக்கு தேவன் கொடுத்த வல்லமை. ஏனென்று சொன்னால், தேவனின் சாயலை காண்கிற மனிதன். எப்பயுமே கர்த்தருடைய ஊழியக்கார பிள்ளைகள் தேவனுடைய உண்மையான ஊழியக்காரங்க சாயலை காணும்போது அவர்களிடத்தில் ஒரு விசேஷம் கண்டிப்பாக என்ன பண்ணும், இருக்கும். இப்போ அவர் பேசுகிறாரு பாருங்க, நான் உண்மையாக எங்கள் அண்ணனோ எங்கள் அண்ணன் பிள்ளைங்கனோ நான் எதுவும் என்ன பண்ணல, விசேஷமாக செய்யலை. அவர் என்ன சொன்னாரோ அதை தான் நான் செஞ்சேன். ஆனால் நீங்கள்லாம் என்ன நினைக்கிறீங்க, நான் விசேஷமாக எங்களுக்கு ஒரு போஸ்ட் கொடுத்துட்டேன், பொசிஷன் கொடுத்துட்டேன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. தப்பு. ஒரு வேலை எல்லாரும் சாகிற மாதிரி இந்த ஜனங்களும் செத்துச்சு, இந்த மூணு குடும்பமும் செத்துச்சுனாக்கா தேவன் என்னை ஏற்படுத்தவில்லை. ஆனால் தேவன் ஒரு புதிய காரியத்தை செய்து, என்னது, ஒரு புதிய காரியத்தை செய்து இவங்களெல்லாம் வாரின்னு போச்சுன்னா தேவன் தான் என்னை உண்டாக்கினார். தேவன் சொல்லி தான் நான் இதையெல்லாம் செய்தேன்னு உங்களுக்கு தெரியப்படுத்தணும்னு சொல்லி வாயை மூடுறாரு. நிலம் தன்னுடைய வாயை என்ன பண்ணுச்சா, திறந்ததுன்னு இருக்குது. என்னது, கீழே நிலம் தன்னுடைய வாயை என்ன பண்ணுச்சா, நம்ம வாய் திறந்தா எப்படி இருக்கும், யாக்கோபில் சொல்லியிருக்குது, ஒரு சின்ன கொளுத்தி விட்ட வாய் நாக்குலேருந்து ஒரு வார்த்தை சொன்னால் பத்திக்கின்னு போமா. ஆனால் நிலம் தான் வாயை திறந்தா எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நிலம் வாயை திறந்த உடனே இந்த 3 பேருடைய குடும்பத்தார் மொத்தமும், ஆடு மாடு வீடு எல்லாமே அவனை சேர்ந்தவங்க அத்தனை பேர் என்ன பண்ணிட்டாங்களா, உயிரோடு கூட பாதாளத்திற்கு இறங்கினார்கள் என்று வேத வசனம்
சொல்லுகிறது. கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் பாவம் செய்யாதீர்கள், அதனுடைய உச்சக்கட்ட தண்டனை எவ்வளோ தூரத்துக்கு போகுதுன்னு பார்த்துக்கங்க, ஜாக்கிரதை. தெரிஞ்சு செய்கிற பாவத்துக்கு கர்த்தர் மன்னிப்பு உங்களுக்கு ஓரளவுக்கெல்லாம் கொடுப்பாரு. ஆனால் செஞ்சுக்கிட்டே தெரிஞ்சுக்கிட்டே செஞ்சுனே இருந்தேன்னா உங்களுக்கு என்ன பண்ணாது. இன்றைக்கி நிறைய பேர் கிருபன்னு சொல்லி என்ன பண்ணுறோம், கர்த்தர் நான் செய்ய போகிற எல்லா பாவத்துக்காகவும் மரித்து விட்டார்னு சொல்லி வேணுனே செய்கிற பாவத்தை, விபச்சாரத்தை எல்லாம் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருந்தால் கர்த்தர் மன்னிக்கெல்லாம் மாட்டவே. ஒரு இடத்துல வசனமே கொடுத்துருக்கு, கர்த்தர் பிசாசுக்கு என்ன பண்ணுவாராம், ஒப்பு கொடுத்துருவார். இன்னொரு இடத்துல சொல்லியிருக்கிறாரு, வசனத்துக்கு ஜனங்களை என்ன பண்ணுவாராம், ஒப்பு கொடுப்பார். பாரு எவ்வளோ கிருபையின் தேவன் பாருங்க. இது வேலைக்கே ஆகாது, இது எவ்வளோதான் சொன்னாலும் கேட்க போகிறது இல்லைன்னா எங்கே கொடுத்துருவாராம், சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்குற பிள்ளைகளால் நாம் ஒரு காலமும் என்ன பண்ணக்கூடாது, மாறக்கூடாது. இந்த கோராகின் புத்திரரை என்ன பண்ணார், சாத்தானுக்கு தாங்க ஒப்பு கொடுத்தாரு. பூமி தன்னுடைய வாயை திறந்து இவங்கெல்லாம் பாதாளத்துக்கு போகும்போது கொஞ்சம் சத்தம் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அழுகுற சத்தம் அட்ட ஸ்ட்ரெச்சு வந்துச்சுன்னா, கூக்குரலிடுற சத்தம், அழுகுற சத்தம் கூட இல்லை, கூக்குரல் எடுக்கிற சத்தம் எப்படி இருந்திருக்கும். அதோட கூட மிருகங்களுடைய சத்தம், ஒரே கலாட்டா. கூட பக்கத்தில் என்ன சபையாரெல்லாம் துண்டை காணும் துணியை காணுன்னு எல்லாம் என்ன பண்ணுறாங்க. இதுக்கு அவங்க கூப்பிட்டப்ப வராமலே இருந்திருக்கலாம்ல. என் கூடைக்கு இந்த மாதிரி காரியங்களுக்கு ஒத்தாசவானா யாரும் போகாதீங்க. நீங்களும் மாட்டிக்கிட்டு என்ன பண்ணுவீங்க, முழிப்பீங்க. அவங்க என்ன வேலையோ அவங்க அதை என்ன பண்ணணும், செஞ்சுக்கிட்டு போகணும். எல்லாம் உள்ளே போச்சு, நிலம் தன்னுடைய வாயை என்ன பண்ணுச்சா. அப்போ இது எவ்வளோ மூடணும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மூடிக்கிச்சு அப்படியே, நிலம் என்ன பண்ணுச்சா, தன் வாயை மூடிக்கொண்டது. எல்லாம் போயிட்டாங்க. இப்போ மோசே உண்மையா, கோராகு உண்மையா? சொல்லுங்களேன் தைரியமாக. இவ்வளோ நேரம் கதை தானே சொல்லுங்கிறேன். யார் உண்மையானவன்? கர்த்தருக்கு விரோதமாய் செய்தவர் யார்? கோராகு தான். இப்போ அது உள்ளே என்ன பண்ணிட்டாங்க, போயிட்டாங்க. இந்த 250 ஸ்பெஷல் கெஸ்ட் இருக்கிறாங்களே, அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷலாக ஏதாவது ஒன்று கொடுக்கணும்ல ஆண்டவர். ஸ்பெஷல் கெஸ்ட்டுகளுக்கெல்லாம் என்ன கொடுப்பாங்க சொல்லுங்கப்பா? ஒரு ஷாலை போத்துவாங்க, ஒரு பொக்கே கொடுப்பாங்க. அந்த மாதிரி இவங்களுக்கு விசேஷமாக ஏதாவது கொடுக்கணும்ல. கர்த்தருடைய சந்நிதியில் இருந்த அக்னி புறப்பட்டு 250 பேரையும் பட்சித்து போட்டது. ஏமேன். என்ன ஆண்டி, ஆண்டவர் இரக்கமுள்ள தேவன் அல்லவா? நீதியின் தேவன் கூட அல்ல, மன உருக்கத்தின் தேவன் அல்லவா? ஆமாம். வேணும்னே இந்த மாதிரி கூத்து பண்ணியிருக்கிறீங்க, உங்களை சும்மா விடலாமா? வந்த சீஃப் கெஸ்ட்டுக்கு சரியாக என்ன பண்ணார் ஆண்டவர், நல்லா கொடுத்தாரு. வாங்கினவங்க ஆளுங்களை காணோம், ஆனால் தூக்கின்னு வந்த தூப கலசம் மாத்திரம், அந்த தூப கலசத்தை தேவன் விடலை. அது தேவ சந்நிதியில் வந்தபடியினால் அது பரிசுத்தமாக்கப்பட்டது. இப்போ அதில் ஒரு பாடத்தை நமக்கு தேவன் சொல்லி கொடுக்குறாரு. ஆரோனின் குமாரனாக எலேசரை கூப்பிடு, அந்த 250 என்ன தேடு, தூப கலசத்தை எடுத்துட்டு அதை தகடுகளாக என்ன பண்ண சொல்கிறாரு, தகடா வெட்டம் அடிக்க சொல்கிறாரு. யாரு? நானும் நீயும் தான். தகடா அடித்து பலிப்பிடத்து மேலே என்ன பண்ணிடுறாரு, ஒட்டு மொத்தமும் படிக்க வத்துடுறாரு. தகடாய் அடித்து பலிப்பீடத்தை அந்த தகடினால் என்ன பண்ண சொல்கிறாரு, மூட சொல்கிறாரு. மலையாளத்தில் இன்னும் அழகாக சொல்லலாம், பொதியிருது. என்னது? பொதியிருது. மூடுறதுக்கு மலையாளத்தில் பொதியிருதுன்னுவாங்க. அதை மூடுனா அந்த தகடை பார்க்கும்போதெல்லாம் என்ன ஞாபகம் வரும் நம்மளுக்கு? யார் ஞாபகம் வரும்? ஒரு வைத்தியன் என்ன பண்ணாரா, ஒருத்தனுக்கு ஒரு லேகியம் கொடுக்கும்போது சொன்னானா, சாப்பிடும்போது குரங்க மாத்திரம் நினைக்கக்கூடாது. நானா என்னது குரங்க மாத்திரம்? இப்போ நான் லேகியம் கையில் எடுக்கிறேன், நான் என்ன தான் யோசிப்பேன்? ஆண்டவர் பாருங்க சில வேலையிலெல்லாம் குசும்பாக செய்வார். அந்த பலிப்பீடத்தை அவர் மூட வச்சார் பாருங்க. பலிப்பீடத்துக்கிட்ட மகனே நீ வரும்போதெல்லாம் உனக்கு யார் ஞாபகம் வரணும்? 250 ஸ்பெஷல் கெஸ்ட்டும் அந்த 3 ஸ்டார் இருந்தால் உனக்கு என்ன பண்ணும்? சூப்பர் ஸ்டார் 3 பேர் இருந்தால் என்ன பண்ணும்? நாம் எப்படி இருக்க போகிறோம்? ஸ்பெஷல் கெஸ்ட்டா, சூப்பர் ஸ்டாரா?
இல்லைன்னா அதி சூப்பர் ஸ்டாராக 2 பேர் நின்னாங்களே அவங்கள போலவா? கர்த்தர் நம்மிடத்தில் கேட்கிறார். ஹல்லேலூயா. கொடுத்த வேலையை மாத்திரம் என்ன பண்ணணும்? செய்யணும். இவ்வளவு காரியத்தை அட்டஸ்டச்சு பார்த்துக்கிட்டு இருந்த ஜனம் மறுநாள் காலையில் எழுந்துச்சு என்ன தெரியுமா பண்ணுச்சு? என்ன பண்ணுச்சு சொல்லுங்க? நீங்கள் கர்த்தருடைய ஜனத்தை எல்லாம் கொன்று போட்டீர்கள். இப்போ வாயில் கொடுக்கணுமா வேணாவா? என்னுடைய மெசேஜை வெளியிலேருந்து கேட்ட என்னை தெரிந்த ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார், சித்தி நீங்கள் முட்டாள்னெல்லாம் சொல்லாதீங்க சித்தின்னாரு. டேய் முட்டாள்னு தான்டா சொல்லணும். என்னப்பா முட்டாள் என்ன சொல்லணும்? ஆண்டவர் என்னன்னு சொல்கிறார்? மதிகடனே அப்படி தானே சொல்கிறாரு. ஆனால் இருக்கிற வண்ணமாக பேசணுங்க. முட்டாள் தான். அதுலேருந்து ஒரு இம்மி கூட அப்படி இப்படி கிடையாது. நீ மாறுனா உன்னை நான் என்ன பண்ணுவேன்? புத்திவான் அப்படின்னு நான் என்ன பண்ணுவேன்? சக்திமான் அப்படின்னு நான் உன்னை சொல்லலாம். ஆனால் நீ புத்தியினமாக நடந்தால் நான் உன்னை என்னன்னு தான் சொல்லுவேன்? அப்படி தான் சொல்லுவேன். ஆனால் பதில் நேரம் அவருக்கு சொல்ல நான். ஆனால் இப்போ நான் பதில் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த முட்டாள் ஜனங்க அவ்வளோத்தையும் பார்த்துன்னு இருந்துட்டு மறுநாள் காலையில் எழுந்துச்சு மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாய் வந்து சொல்லும்போது ஆண்டவர் சொன்னார், மோசே நீ கிளம்பு, இவங்களை சும்மா விடக்கூடாது. இவனுக்கு இதுக்கு மேலெல்லாம் கொஞ்சம் கூட சரியே ஆக மாட்டாங்க. கர்த்தருடைய ஜனங்களை கொன்று போட்டீர்கள். பாருங்க எப்படி ஒரு போர்வையை அந்த கோராகு புத்தருடைய கூட்டத்தின் மேலே போடுறாங்க. இன்னைக்கு கர்த்தருடைய ஜனம் என்று சொல்லி சினிமா பாட்டை பாடி ஆராதிச்சு சினிமா பாட்டை பாடி திருவிருந்தை எடுத்துக்கிட்டு கேவலப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு ஜாக்கிரதை. அந்த மாதிரி கோராகின் கூட்டத்தோடு கூட நம்ம என்ன பண்ணக்கூடாது? சேரக்கூடாது. நான் ஒன்று உங்ககிட்ட கேட்குறேன், இந்த பாட்டெல்லாம் பாடுறாங்களே சபையில், அதை உண்டாக்குன மனுஷங்க கிட்ட போய் அவங்க கோயிலில் பாட சொல்லுங்க பார்க்கலாம். பாடுவாங்க? யாரும் தலையே அசைக்க மாட்டேங்கிறாங்க பாரு. பாடுவாங்க? பிரபல பாடகர்கள் 2 பேர் இருக்கிறாங்கல்ல, அவங்கெல்லாம் அவங்கவுங்க கோயிலில் போய் பாடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஒருத்தம் பாட மாட்டாங்க. நம்ம ஜனம் மதீனமான ஜனம். அசிங்கத்தை எடுத்துன்னு வந்து எது மேலே வைக்குது? அத்தான் பலிப்பெடுத்த மேலே அந்த தகடை போட்டு மூட சொன்னார் ஆண்டவர். இதை பார்க்கும்போதாவது உங்களுக்கு என்ன வரணும்? அறிவு வரணும். சினிமா பாட்டு சபைக்கு என்ன பண்ணக்கூடாது? வரக்கூடாது. ஆவுன்னா தாவீது நடனம் ஆடினா ஆமாம், தாவீது நடனம் தெருவில் ஆடினாருங்க. சபை பலிப்பெடுத்து முன்னாடி ஆடல அவரு. நீ ஆடு, பாடு, தேவனை துதி. ஆனால் கர்த்தர் உனக்கு கொடுத்த புது பாடல்ல நீ என்ன பண்ணணும்? தேவனை ஆராதிக்கணும். பழசெல்லாம் வாந்தி எடுத்து போட்டதெல்லாம் எடுத்துன்னு வந்து என்ன பண்ணக்கூடாதுங்க? வாந்தி பண்ணதெல்லாம் எடுத்துன்னு வந்து இங்கே ஆடக்கூடாது. ஏமேன். அதற்காகத்தான் அந்த தூப கலசங்களை தகடுகளாய் மாற்றி பலிபீடத்தின் மேல் போட்டு ஆண்டவர் எச்சரிக்கிறார், இது ஞாபக குறியாய் உங்களுக்கு இருக்கட்டும்னு சொல்றாரு. இவ்வளத்தையும் பார்த்த ஜனம் இப்போ சொல்லுது, தேவனுடைய ஜனத்தை நீங்கள் கொன்று போட்டீர்கள்னு சொல்லும்போது கர்த்தர் எவ்வளோ வருத்தப்பட்டிருப்பாருன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். தேவனுடைய ஜனத்தை என்ன பண்ணிட்டாங்களா? கொன்று போட்டார்கள் அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டவர் சார் நீ தூரம் போங்கப்பா, இவங்களை 1 நிமிஷத்தில் நான் கொன்னுடுறேன், இவங்களை இப்போ அதம் பண்ணிடுறேன்றாரு. அப்பவும் 2 பேர் என்ன பண்ணுறாங்க? இதுதாங்க ஆசாரியனுடைய ஒரு குவாலிட்டி. எவ்வளோ தப்பு பண்ணிட்டோம்ப்பான்னு வந்தால் என்ன பண்ணுவாங்க? சரிப்பா விடு, இனி இப்போ அதை விட்டுட்டு அடுத்ததுக்கு நடக்கிறதுக்கு பார்க்கலாம். அந்த கண்ணோட்டத்தை மாற்றக்கூடியவர்கள் ஆசாரியர்கள் ஒருவர் தான். இன்றைக்கு ஆசாரியரை யார் இருந்தாலும் நாம் அப்படி மாற என்ன பண்ணணும்? கற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து ஒன்று புறப்படுது. என்ன தெரியுமா? அக்னி இல்லைங்க, வாதை புறப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது. வாதை என்னத்துக்கு வருது? கொடூரமாக ஏதாவது ஜனம் பண்ணாதான் ஒரு வாதம் என்ன பண்ணும்? 2020 என்ன வந்துச்சு? வாத அனுப்பிச்சார் வேணும் தான். எல்லாம் வாயை மூடிக்கின்னு கையை போத்திக்கின்னு வீட்டுக்குள்ளாரு. ஒன்று வெளியில் கையை நீட்டினா, ஒன்று வெளியில் வந்தா சபை போடு. சபைக்கு வரவங்களுக்கு காலையில் எழுந்துச்சு வரத்துக்கு முடியல, எல்லாம் கடை அங்கேயே. ஆன்லைன் இப்போ என்னவா மாறிடுச்சு? சொகுசாக மாறிடுச்சு. இப்போ
வாதை புறப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் சும்மாலாம் வாதையெல்லாம் அனுப்ப மாட்டாருங்க. கடுமையான காரியங்கள் தன்னுடைய ஜனங்கள் செய்யும் போது தான், மற்றவங்க கூட இல்லைங்க, அவருடைய பிள்ளைகள் செய்யும் போது தான் கர்த்தர் என்ன பண்ணுறாரா, வாதையை அனுப்பினார். உடனே மோசே அண்டர்ஸ்டுட் இட். அவருக்கு புரிஞ்சிச்சு. ஆரோனே சீக்கிரமா தூப கலசத்தை எடு, அக்கினியை போடு, சுகந்த வர்க்கத்தை போடு, ஓடு, ஜனங்களுக்கு மத்தியில ஓடு, பாவ நிவர்த்தி செய். என்னது, செத்தவங்களுக்கும் உயிரில் இருக்கிறவங்களுக்கு நடுவில் போய் யார் நிற்கிறா? பிரதான ஆசாரியனாகிய இயேசு கிறிஸ்து நம்ம நடுவில் அப்படிதாங்க இப்போ நின்னுகிறாரு. ஆமென், ஹல்லேலூயா. அன்றைக்கு அந்த ஆசாரியன் நின்று அந்த வாதியை மத்திருந்தாங்க நிறுத்த முடிஞ்சிச்சு. ஆனால் இன்றைக்கு பிரதான ஆசாரியனாய் நமக்குள்ள இருக்கிறதான இயேசு கிறிஸ்துவானவர் அந்த பாளையத்துக்கு புறம்பாய் இருந்த வாசஸ்தலமாகிய கல்வாரி சிலுவையிலே தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்து உன்னுடையும் என்னுடையும் பாவத்தை கழுகி மீட்டு தாம் பிள்ளையா என்ன பண்ணிக்கினாரு, தன்னுடைய மார்பிலை சேர்த்து கொண்டார். கிருபை என்கிறதான ஒரு காரியத்தை உங்களுக்கு என்ன பண்ணிட்டாரு, அந்த கிருபையை இன்னைக்கு எல்லாரும் போக்கடித்து கொண்டு இருக்கிறோம். அந்த கிருபையை போக்கடிக்கிறதுனால தான் கர்த்தர் ரொம்ப வருத்தப்படுறாரு. பாவ நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாய் தன்னைத்தானே ஒப்பு கொடுக்க ஒரு தேவனாலும் முடியாது. அவர் வந்தாருங்க. ஏன் இதை சொல்லிட்டு இதை சொல்கிறேன்னா, கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்யாதே, கிருபை என்று ஒன்றை வைத்துக்கொண்டு கர்த்தர் உனக்கு கொடுத்துருக்கிற ஊழியத்தை நீ என்ன பண்ணக்கூடாது, போக்கடிக்காத படிக்கு, இன்னொரு போஸ்டிங் வேணும்னு ஊழியத்தை தேடி போகாத படிக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு கொடுத்த ஊழியத்தை நீங்கள் செய்யுங்க. கர்த்தர் உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். அடுத்த மாதம் வரமாட்டேன், அதுக்கு அடுத்த மாதம்லாம் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்யாது இருங்கள் என்ற வசனத்தையே தொடர்ந்து எடுக்குவேன். கர்த்தர் உங்களுக்கு அதை கேட்க கிருபை தருவாராக. ஜெபிக்கலாம். எல்லாம் எழுந்திருக்கிறீங்களா? கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. இந்த நாளிலும் கூட கர்த்தாவே பாஸ்டர் குளோரியம்மா மூலமாக பேசினதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம சபையில் வளராதபடி, அப்படிப்பட்ட நடக்காதபடி நீங்கள் காத்துக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து வல்லமையுள்ள நாமத்தில் ஒவ்வொருவரும் நீங்கள் தொடும்படிக்காக ஜெபிக்கிறேன். தவறான வழியில் தவறான வார்த்தை, தவறான பேச்சு பேசாதபடி, ஆண்டவரே ஒவ்வொரு ஊழியக்காரங்களை விரோதமாக எழும்பாதபடிக்கு, கர்த்தருக்கு விரோதமாக பேசாதபடி, கர்த்தருக்கு விரோதமாக காரியத்தை செய்யாதபடி ஒவ்வொருவரையும் நீங்கள் பாதுகாத்து கொள்ளும்படி ஜெபிக்கிறேன். நீர் அப்படி செய்ய போகிறதுக்காக குணக்கூடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வந்தவர்களை ஒவ்வொருவரையும் ஆண்டவரே இந்த வார்த்தை கேட்டு அதன்படி கீழ்ப்படிந்து நடக்க பிள்ளைகளாக மாற்றுவீராக. நீர் அப்படி செய்ய போகிறதுக்காக குணக்கூடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் வந்தவர்களை ஆசீர்வதிங்க ராஜா. நீர் அப்படி செய்து விட்டதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வருகிற வாரத்துக்காக நான் ஜெபிக்கிறோம். எல்லா தேவைகளை சந்திங்க, எந்தெந்த குறை இருக்குதோ அதை நிறைவாக்கும்படியாக ஜெபிக்கிறேன். நீர் அப்படி செய்ய போகிறதுக்காய் நன்றி. கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எந்தெந்த நோய் இருக்குதோ சரீரத்தில், அது நோயெல்லாம் இயேசுவின் நாமத்து விலகி போகும்படியாக ஜெபிக்கிறேன். எல்லா நோய்கள் இயேசு கிறிஸ்துவ வல்லமையுள்ள நாமத்தில் விலகி போ என்று கட்டளை கொடுக்குறோம். நீர் அப்படி செய்ய போகிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உச்சம் தந்து உள்ளாங் கால்வரை உம்முடைய வல்லமை பாய்வதாக. இயேசுவின் தலைமுலால் சுகம் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் நீர் செய்து விடுவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி ராஜனே. இந்த விபிஎஸ்க்காக ஜெபிக்கிறோம். அடுத்தது விபிஎஸ் நடத்துகிறாங்க. எல்லா தேவையில சந்திங்க ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. எல்லாரையும் நீங்கள் கொண்டு வரும்படிக்காக ஜெபிக்கிறேன். நீங்கள் அப்படி செய்ய போகிறதுக்காக ஸ்தோத்திரம். பாஸ்டர் குளோரியமாக ஜெபிக்கிறோம். அவரை ஆசீர்வதிங்க. நல்ல ஆரோக்கியத்தையும் சுகத்தையும் பலத்தை கொடுத்து இன்னும் வல்லமை எடுத்து பயன்படுத்தும்படி உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். அவருக்கு நல்ல ஆரோக்கியம் ஆண்டவரே, நல்ல ஆயுள் முழுவதும் ஆண்டவரே உமக்காக எழும்பி பிரகாசிக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். அப்படி செய்ய போகிறதுக்காக ஸ்தோத்திரம். அந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்க ராஜா. அவங்க பிள்ளைகளும் மகனும் மருமகளையும் மகளையும் ஆசீர்வதிங்க. அந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்க. இப்படி செய்ய போகிறதுக்காக ஸ்தோத்திரம். பாஸ்டர்மாவையும் பாஸ்டர் ஜோஷியும் மகள் ரினியும் 2 பிள்ளைகளும் ஆசீர்வதிங்க. வல்லமை எடுத்து பயன்படுத்துங்க.
நீர் அப்படி செய்ய போகிறதுக்காய் கொடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி ராஜனே, எங்கள் ஜெபத்தை எல்லாம் நீ கேட்டதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதி கன மகிமை ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து வல்லமலாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவன பிதாவே. ஆமென் ஆமென். இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவினுடைய அன்பும் ஆவியானுடைய ஐக்கியமும் என்றென்றும் ஒருத்தரோடு கூட இருப்பதாக. ஆமென் ஆமென். Oh, give thanks to the Lord for His good. Oh, give thanks to the Lord, yes I will. Oh, give thanks to the Lord, He's so good. Everlasting is His love. Oh, give thanks to the Lord for His good. Oh, give thanks to the Lord, yes I will. Oh, give thanks to the Lord, He's so good. Everlasting is His love. Yes, eternal is His love. Yes, eternal is His love. ஹalleluya. இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம்